நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 23:5. சங்கீதம் 23:5, பக்கம் 683. பைபிள் கொண்டு வந்த எல்லாரும் திறக்கலாம். சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம். என் சத்துருக்களுக்கு முன்பாக இன்னொரு தடவை, என் சத்துருக்களுக்கு முன்பாக. ஒரே ஒரு தடவை, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை. என் சத்துருக்களுக்கு முன்பாக, in the presence of my enemies, என் சத்துருக்களுக்கு முன்பாக. இந்த வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக. கவனியுங்கள், ஆங்கிலத்தில் மிக தெளிவா, தமிழ்ல நல்லா இருக்கு, ஆங்கிலத்தில் இன்னும் நல்லா இருக்கு. in the presence of my enemies. பாருங்க, பைபிள்ல 2 பிரசன்னம் இருக்கிறது. ஒன்று தேவ பிரசன்னம், மற்றொன்று சத்ருவனுடைய பிரசன்னம். நீங்க தாமதிக்கிற ஒவ்வொரு நிமித்தமும் உங்களுக்கு ஆபத்து. கைவத்தி ஆமென் சொல்லுங்க. பைபிள்ல 2 பிரசன்னம் இருக்கிறது. ஒன்று காட்ஸ் பிரசன்ஸ் அண்ட் இன்னொன்று ஈவில் பிரசன்ஸ். இத சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதும்போது சொல்லுகிறார், தேவ பிரசன்னம் என்னோடு கூட இருக்கிறது. தட் இஸ் ரைட். 13 வருஷ காலமும் நம்முடைய திருச்சபையோடு தேவ பிரசன்னம் இருந்து நம்மை நடத்தினது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ரைட். யாத்திராகமம் 33:14, மோசே ஆண்டவரிடத்தில் ஜெபித்த ஒரு ஜெபம் உங்களுக்கும் எனக்கும் நன்கு தெரியும். ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எனக்கு முன்பதாக செல்லட்டும், அப்பொழுது எங்களை நீர் அனுப்புவீர், இல்லாவிட்டால் எங்களை அனுப்பாதிரும். நல்ல கை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய திருமண நாளுக்கு நான் என்கிட்ட பேசுறதுக்கு மைக் தந்தாங்க, எனக்கு பேச வரல. ஆனாலும் என் திருமணத்தை பற்றி ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தாவீதை கொலை செய்யறதுக்கு சத்ரு வகை தேடுறான். சத்ரு யாரு? சவுல். அப்போ தாவீதும் யோனத்தானுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. என்ன பேச்சுவார்த்தைன்னா, நான் ஒரு அம்பை எய்து விடுவேன், அது ஒரு பிள்ளைய போய் எடுத்துட்டு வர சொல்லுவேன், அந்த பிள்ளை சொல்றது தான் உனக்கு அடையாளம். ரைட்டா? அப்போ யோனத்தான் அம்பை எய்வா, அந்த பிள்ளையாண்டான அந்த அம்பை எடுத்துட்டு வந்து யார்கிட்ட கொடுத்துருவான்? யோனத்தான்ட்ட கொடுத்துருவான். ஆனா யோனத்தானுக்கும் தாவீதுக்குமே இது தெரிந்தது என்று பிள்ளையாண்டானுக்கு தெரியவில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால சபையில நிறைய விஷயம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஞாயிற்றுக்கிழமை வாரம் போறோம், அப்படி இல்லை. இதுக்கு இடையில ஒரு மரண போராட்டம் நடக்குதுங்க. கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி முகத்தை வைங்களேன். இவன் எதுக்கு அம்பை எய்றான்னு பிள்ளைக்கு தெரியாது. ஆனா இவன் எய்த இடம் எங்க போய் விழும், அதை யார் எடுக்கணும், இடது பக்கம் எடுத்தா என்ன, வலது பக்கம் என்ன எடுத்தா அர்த்தம் தாவீதுக்கு மட்டும்தான் தெரியும். இதுக்கு இடையில பிளே பண்ண அவனுக்கு பாரு லேடுன்னு போட்டிருக்கு, சின்ன பையன், அவனுக்கு தெரியல. அதனால அவன் என்ன நினைச்சான்? ஓகே, யோனத்தானும் நம்மளும் விளையாடுறோம் அப்படின்னு நினைச்சான். தயவு செய்து சொல்றேன், இந்த பலிபீடத்துக்கும் ஜனத்துக்கும் ஊழியர்களுக்கும் இடையில நடக்கிற விஷயங்களை அறியாத வரைக்கும் நம்மால தேவனுக்கோ தேவராஜ்யத்துக்கோ எந்த பிரயோஜனமும் இராது. வித் ஆல் ரெஸ்பான்சிபிலிட்டி, எல்லாவித தேவ பயத்தோட, ஆண்டவரே இந்த நாள்ல ஏதாவது எங்க சபைக்கு பேசணும்னு சொல்லி வந்திருக்கிறவங்க மட்டும் கை உயர்த்துங்க பார்க்கலாம். என் சத்துருக்களுக்கு முன்பாக, சத்தம் அந்த வார்த்தையை சொல்லுங்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக
இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக, என் சத்துருக்களுக்கு முன்பாக, என் சத்துருக்களுக்கு முன்பாக, in the presence of my enemies, தேவ பிரசன்னத்திலே அல்ல, சத்துருவுக்கு முன்பதாக என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவீர் என்று சொல்லுகிறவர்கள் இந்த 14வது வருஷம் ஹல்லேலூயா, உங்களை விரோதித்தவர்கள் மத்தியிலே உங்களுக்கு ஒரு பந்தி, உனக்கு ஒரு எண்ணெய், உனக்கு ஒரு தைலம். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். கமனா, இது கர்த்தர் தந்த வார்த்தையா இருக்குமானால் it will bring fire. கொஞ்ச நேரம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த வேர்ட் ஆஃப் ஜீசஸ் ஊழியம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தி, ஒரு பந்தி. கொஞ்ச நேரம் கைகளை தட்டுங்க, வெடிக்க பார்க்காம ஆவியில நிரம்பி இயேசுவின் நாமத்தில் சத்துருக்களுக்கு முன்பாக in the presence of thy enemies, எந்த இடத்துல ஊழிய வளராதுன்னு கங்கணம் கட்டி நிற்கிறார்களோ அதே சத்துருக்களுக்கு முன்பதாக உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரத்தை நிரம்பி வழியப்பட. My cup runneth over. Hallelujah. பாருங்க, தேவ பிரசன்னம் நமக்கு நல்ல தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். யாத்திராகமம் 33:14, என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். My presence shall go with you. என் சமூகம் உனக்கு முன்னாடி சொல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். அடுத்து மோசே சொல்றாரு, உங்க சமூகம் வந்தா மட்டும் எங்களை அனுப்புங்க, இல்லைன்னா எங்களை அனுப்பாதருங்க. தேவ பிரசன்னத்தை நாம கொண்டு வருவதற்கு பிரயாசப்பட வேண்டும். கவனிங்க, தேவ பிரசன்னம் அவ்வளவு லகுவாக நம்முடைய மத்தியில இறங்கி வருவது இல்லை. அது ஏதேன் தோட்டத்தில் பகலின் உலாவுகிற தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தம், அது இலவசமாய் அவர்களுக்கு கிடைத்தது. ஆனால் இலவசமாய் கிடைத்த ஒன்றை அவர்கள் they take it as an advantage. அவர்கள் அதை தங்களுக்கு சாதகமாய் எடுத்தபடியினால் அது அதற்கு பிறகு அவர்களுக்கு இலவசமாய் கிடைக்கவில்லை. இங்க கவனிங்கம்மா, இலவசமாய் கிடைக்கவில்லை. பணம் கொடுக்காமல், ஆராதிக்காமல். பழைய ஏற்பாட்டில் ஏதேன் தோட்டத்தில் ஆராதனைன்னு ஒண்ணு இல்லை. ஆராதனைன்னு ஒண்ணு இருந்துச்சா? இசைக்கருவிகள் இருந்துச்சா? ஆனா ஆவியானவருடைய பிரசன்னம் இருந்ததுன்னு பைபிள் போட்டிருக்கு. ஏனென்றால் அது இலவசம், இட்ஸ் ஃப்ரீ. ஆனால் இலவசமாய் பெறப்பட்ட ஒன்றினுடைய மதிப்பு தெரியாமல் அவர்கள் தேவனோடு விளையாடினபடியினால் அந்த பிரசன்னம் அவர்களை விட்டு எடுபட்டு போனது. பின் நாட்களிலே அந்த பிரசன்னத்தை கொண்டு வருவதற்கு சிலர் பலியிட்டார்கள், சிலர் துதித்தார்கள், சிலர் ஜெபித்தார்கள். சாலமோன் 1000ங்களுக்கு மேற்பட்ட பலியிட்ட பிறகுதான் அந்த ஆலயத்துக்குள்ள இந்த மகிமை, ஏலியின் நாட்களிலே விலகி போன மகிமை திரும்ப வந்தது. அப்போ இதெல்லாம் ஒரு அடிப்படையான விஷயம். தேவ பிரசன்னத்தை இன்றைக்குள்ள காலகட்டத்தில் கொண்டு வருவதற்கு நேரடியா ஏன் செய்தி தரமாட்டேங்கிறாங்க? கொஞ்சம் தேவ பிரசன்னம் வரட்டும். அதுக்கு தான் 6 மணிக்கே எல்லாரும் வந்து பாட்டு பாடி ஆராதிச்சு என்னெல்லாமோ செய்து தேவ பிரசன்னத்தை நாம கொண்டு வர்றோம். ஆமாவா இல்லையா? கொஞ்சம் பேசுங்களேன், உங்களை நான் கனம் பண்றேன். அப்போ பிரயாசப்பட்டாதான் தேவ பிரசன்னம் என்ன செய்யுது? இறங்கி வருகிறது. ரைட். எலியா தேவனுடைய மகிமையை கொண்டு வருவதற்கு தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை திரும்ப செப்பனிட்டார் என்றும், விறகுகளை அடுக்கி அதன் மேல் காளை மாட்டை சந்து சந்தாக வெட்டி, அப்பிறகு 12 குடம் நிறைய எண்ணெயை ஊற்றி, தண்ணீரை ஊற்றி ஒரு வாய்க்காலை உண்டாக்கினார். இதெல்லாம் செய்துவிட்டு, ஆண்டவரே என்னை கேட்டருளும் என்று ஜெபித்த பிறகுதான் அந்த பலிபீடத்தின் மேல அக்கினி இறங்கிற்று. இப்படி பிரயாசப்பட்டு
தேவனுடைய அன்பினால் ஈர்க்கப்பட்டு ஏதோ ஒரு விலைக்கிரயத்தை கொடுத்தால் மாத்திரமே வெளிப்படக்கூடிய தேவ பிரசன்னத்தின் மத்தியில் வித்தவுட் இன்விடேஷன் வரக்கூடிய ஒரு பிரசன்னம் தான் நம்மளுடைய பிரசன்னம். இதுக்கு ஆமென் அல்லேலூயா சொல்லக்கூடாது. என்ன கவனிங்க, கொஞ்சம் 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 இது புரியணும்ல நமக்கு. ஏன்னா எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா ஆண்டவர் பேசினார். எத்தனை பேருக்கு புரியுது? கொஞ்ச நேரத்தில் புரிஞ்சிடும். இந்த பிரசன்னத்தை கொண்டு வர்றதுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணுமா வேண்டாமா? செய்யணும், கண்டிப்பா செய்யணும். ஒண்ணுல அவர் ஆராதிக்கணும் அல்லது துதிக்கணும், ஜெபம் பண்ணணும். சம்திங் we need to do. ஏதோ ஒண்ணு செய்யணும். அதனாலதான் ஒரு இடத்துக்கு ஜெபத்துக்கு போனோன்னு சொல்றாங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஏதாவது ஒண்ணு செய்யுங்க, தேவ பிரசன்னம் அங்க இறங்கட்டும். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். அப்போ we need to thanks. ஆண்டவருக்கு தேங்க்ஸ் பண்ணும்போது அவர் என்ன செய்யறாரு? இறங்கி வருகிறார். நாமத்தினாலே 2-3 பேர் எங்கே ஒருமனப்படுகிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன். I am available, my presence is available. என் சமூகம் வரும்னு சொல்றார். அப்ப அந்த பிரசன்னத்தை கொண்டு வர்றதுக்கு 2-3 பேர் தேவைப்படுறாங்க. ஆனா இங்க தாவீது சொல்லுகிறார், இந்த பிரசன்னத்தை நான் விரும்பவில்லை, இந்த சாத்தானை நான் விரும்பவில்லை, but he is available. இந்த சத்ருவை நான் விரும்பலங்க. யாராவது ஒரு ஆள் இங்க இருக்கிற, யாராவது ஒரு ஆள் சத்ருவை விரும்புற ஒரு ஆள் இங்க இருக்கீங்களா? கிடையாது, நோபடி. ஆனால் தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் எழுதுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக, before the presence of my enemies. அப்ப இந்த சத்ரு வருவதற்கு நாம ஜெபம் பண்ண வேண்டாம், இந்த சத்ரு வருவதற்கு நாம ஆராதிக்க வேண்டாம். இந்த சத்ருவை கூப்பிடுறதுக்கு ஒரு லாங்குவேஜ் பைபிள்ல இல்ல. ஆனா இந்த சத்ரு எப்பொழுதும் நம்மை சூழ இருக்கிறான் என்று தாவீது நமக்கு வெளிப்படுத்துகிறார். கவனிங்க வேகமாய் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவனுடைய மனுஷனுடைய வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து, நல்ல கவனிங்க, அப்பந்தான் தூங்கி எழும்பி வெளியில புறப்பட்டு வர்றான். இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்கிறதை கண்டா. கவனிங்க, காலையில அப்பந்தான் எழும்பி வெளியில வர்றான். மலையின் மேல் ராணுவங்களும் ரதங்களும் மலையின் மேல் சுற்றி இருக்கிறதை கண்டான். அடுத்த வசனம், நல்ல கவனிங்க, எலிசாவினுடைய வேலைக்காரன் எழும்பி அப்பந்தான் வர்றான். அவன் ஏதாவது செய்தான்னு போட்டிருக்கா பைபிள்ல? ஒன்னும் செய்யல. அப்படியே வெளியே வர்றான். வெளியில வந்த உடனே மலையை சுற்றிலும் ரதங்களும் குதிரைகளும் பாளையம் இறங்கி இருக்கிறதை அவன் கண்டு பயந்து போய் எலிசாட்ட சொல்றான், அந்த மாதிரி சத்துருக்கள் நம்மை சூழ பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். இப்ப 17வது வசனம் வாசிங்க. நல்ல கவனிங்க, எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? என்ன புரிஞ்சது? சத்ருவனுடைய காரியங்களை ஜெபம் பண்ணாமலேயே பார்க்கக்கூடியவன் தேவனுடைய காரியங்களை ஜெபம் பண்ணி தான் பார்க்க முடியுது. ஒரு நாள் நம்ம தேவ சமூகத்துல போய், ஆண்டவரே இன்னைக்கு கொஞ்சம் கோவத்தை தாங்கன்னு கேட்டிருக்கோமா? கொஞ்சம் என்கிட்ட பேசணும். என்ன ஆண்டவர் ஒப்புவிச்சதை நான் சொல்லிட்டு போகணும்ல. என்னைக்காவது ஒரு நாள், இன்னைக்கு கொஞ்சம் இச்சையின் ஆவியத்தாரும் ஆண்டவரேன்னு யாராவது கேட்டதுண்டா? இன்னைக்கு கொஞ்சம் எனக்குள்ள எரிச்சலின் ஆவியத்தார் யாரும் கேட்டதில்லை. ஆனா அது தானா வருதே. உங்களை சொல்லல, நீங்க ஒத்துக்கிடவும் மாட்டீங்க. என்ன சொல்றேன்? நான் கேட்காமலேயே இது வருது.
கவனிச்சாதான் புரியும். 15வது வசனத்துல பல் வழக்குனானா மோங்களுனானு கூட சொல்லப்படல. அப்படியே அந்த வார்த்தையை பாருங்க. அதிகாலமே எழுந்து வெளியில வந்த உடனே ரொம்ப இலவசமாக அவன் என்னத்தை பார்க்கிறான்? சத்துருக்களுடைய சேனையும் பார்க்க. நல்ல என்ன பாருங்க. அங்க இருக்கிற மலையில நிற்கிற சத்துருக்களுடைய ரதங்களை பார்க்க முடிந்த அந்த வேலைக்காரனால் தன் எஜமானனை சுற்றி நிற்கிற அக்கினிமயமான ரதங்களையும் குதிரைகளையும் பார்க்க முடியவில்லை. ஏன் தெரியுமா? தேவ பிரசன்னத்தை விட சத்துருனுடைய பிரசன்னம் இன்னைக்கு ஜனங்களை ஈர்க்கிறது. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். தமிழ் புரிஞ்சவங்க கேளுங்க. மலை எங்கோ தூரத்தில் இருக்குங்க. எவ்வளவு தூரம்னு போடல, ஆனா தூரத்துல மலையில நிற்கிற சத்துருக்களை, ராணுவத்தை பார்க்க முடியுமானால் உன் எஜமானனும் உன் ஆண்டவனாகிய எலிசாவை சூழ நிற்கிற அக்கினிமயமான ரதங்களையும் குதிரைகளையும் உன்னால் ஏன் காண முடியவில்லை என்றால் the evil presence is attracting people. பொல்லாத பிசாசனுடைய பிரசன்னம் வாலிப பிள்ளைகளை கவர்ந்திருக்கிறது. தேவ பிரசன்னத்தை விட உங்கள் அருகிலே நிற்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவரை தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்க அவர் சமீபமாயிருக்கிறார். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொன்ன அந்த வேத வாக்கியத்துக்கு நாம் செவிகொடாமல் எங்கோ தூரமாயிருக்கிற சில விஷயங்கள் நம்மை இன்றைக்கும் கவர்ந்தெழுக்கத்தான் செய்கிறது. ஆகவே என்ன தெளிவை ஆண்டவர் தருகிறார்? தேவ பிரசன்னத்திலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் உணர்வதற்கும் ஒரு தேவ மனுஷனுடைய ஜெபம் அவசியப்பட்டது. புரியுதா? ஆண்டவரே, இவன் கண்களை திறந்தரலும், let him see. இத பார்க்கிறதுக்கு நமக்கு புரிய மாட்டேங்குது. ஆனா வேற ஏதோ சடார்னு புரியுதே. நீங்க பதில் சொல்ல வேண்டாம். ஆனா நான் தேவ சமூகத்தில் அழுதேன். ஆண்டவரே, ஒரு தேவ மனுஷனை சுற்றிலும் இருக்கிற அக்னிமயமான ரதங்களையும் குதிரைகளையும் பார்க்க முடியாத இந்த குருட்டு பயலால எப்படி மலையில் இருக்கிற சத்துருவை பார்க்க முடிஞ்சது? ஆண்டவர் சொன்னாரு, அந்த பிரசன்னம் அவனுக்கு பிடிச்சிருக்கு. அந்த பிரசன்னம் அவனுக்கு பிடிச்சிருக்கு. அதனால அவன் அதை கிராஸ் பண்றான். இப்ப தேவ பிரசன்னத்தை விட சத்ருனுடைய பிரசன்னம் சத்ருக்கு முன்பாக போட்டிருக்கு பாத்தீங்களா? அப்ப அந்த சத்துருக்கு முன்பாகங்கிற விஷயம் எவ்வளவு பக்கத்தில் இருக்கு பாருங்களேன். நீங்க ஜெபத்தில் இருக்கும்போது தேவன் பேசுற சத்தம் கேட்கறதுக்கு முன்னாடி நேத்து நடந்த சண்டை தான் ஞாபகம் வரும். பொய் சொல்லவே முடியாது. ஆமா, நீங்க தேவ சமூகத்துக்கு போன உடனே 1988 மாங்காய் பறிச்சது ஞாபகத்துக்கு வரும். ஆனா போன வாரம் சபையில கேட்டது ஞாபகத்துக்கு வராது. நான் சொல்ல சொல்ல கேட்டுட்டே வரணும். என்ன? ஆமா, ஏன்னா நானும் I am also one of the victim. நான் பார்த்திருக்கிறேனே. எப்பெல்லாம் தேவ சமூகத்துக்கு போறோமோ, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி செய்தவைகள் கூட அந்த நேரத்துல பசுமையா ஞாபகத்துக்கு வரும். ஆனா அன்னைக்கு காலையில தேவன் பேசினது நம்ம அப்போ இந்த தேவ பிரசன்னத்திலிருந்து வரக்கூடியதை விட சத்ருவின் பிரசன்னத்திலிருந்து வரக்கூடியவைகள் அதிக ஈர்ப்புடையதாக நம்மிடத்தில் வந்து கொண்டு தான் இருக்கிறது. அதனால தான் தாவீது எழுதுகிறான், in the presence of my enemies, என் சத்துருக்களுக்கு முன்பாக. புரியுற மாதிரி இருக்கா? என் சத்துருக்களுக்கு முன்பாக இந்த பிரசன்ஸ். அப்போ சத்துருனுடைய பிரசன்னத்துல இருந்து தான் நமக்கு நிறைய செய்திகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. தேவ பிரசன்னத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் ரொம்ப குறைவா தான் நமக்கு கேக்குது. எல்லா கேபிள் டிவிலையும் பாருங்க, 65 சினிமா சேனல் இருக்கும், 2 கிறிஸ்டியன் சேனல் இருக்கும். சத்ருனுடைய பிரசன்னம், the presence of evil. அதனாலதான் அசுத்தங்களை பார்க்கிறதுக்கோ அசுத்தமானவைகளை
நடப்பிப்பதற்கோ நாம யாரும் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இட் இஸ் அவைலபிள். உலகம் முழுவதும் அதான் நிறைஞ்சிருக்கு. உலகம் முழுவதும் அதனாலதான் நிறைஞ்சிருக்கு. தேவ பிரசன்னம். ஏன்னா சாத்தான் விழுந்தது வானமண்டலத்தில். சத்தமா சொல்லுங்க, வானமண்டலத்தில். வேகமா வேகமா சொல்லல, வானமண்டலத்தில். இப்போ இதுக்கு அடுத்த மண்டலத்துல தான் ஆண்டவருடைய காரியங்கள் இருக்கு. ஆமாவா? அதனால முதல்ல இந்த நெட்வொர்க் தான் ஃபர்ஸ்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இதுதான் கிடைக்கும். ஆண்டவர் அவனை வானத்திலிருந்து கீழே தள்ளின உடனே, இங்க கவனிங்கம்மா, இங்க கவனிங்க, இது நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளால வாழ முடியும். இல்லைன்னா இந்த சும்மா கை தட்டிட்டோ பாட்டு பாடிட்டோ பிரசங்க கேட்டுட்டு போகிறதுனால நம்ம ஒன்றும் சாதிச்சிட முடியாது. தயவா நான் சொல்றேன். எப்படிங்க ஒரு தேவ மனுஷன் பக்கத்துல நிக்கிற விஷயம் இவனுக்கு தெரியல, அங்க நிக்கிற சாத்தான் எப்படி இவனுக்கு தெரிஞ்சான்னா, அந்த நெட்வொர்க் தான் ஈஸியா கிடைக்குது, அது பக்கத்துல இருக்கு. சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை, என் சத்துருக்களுக்கு முன்பாக. இந்த சத்துருவனுடைய பிரசன்னத்தின் மத்தியில நீங்க தேவனுடைய திட்டத்தை கண்டுபிடிக்கணும். சொல்லுங்க, இந்த சத்துருவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக என் பந்தியை நான் ஆயத்தப்படுத்தணும். கொஞ்சம் சொல்லுங்க, புரியும். என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண வைக்கணும். என் பாத்திரம் நிரம்பி வழிய வைக்கணும். சினிமா பாட்டு சத்தத்தின் மத்தியில, உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் மத்தியில என் தலையில ஒரு எண்ணெய் ஒழுகுகிறதை என்னால உணர முடியுதுன்னா that is greatness. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பக்கத்து வீட்டுல நல்ல பிடிச்ச சினிமா பாட்டு ஓடும்போது உங்களுக்காக தேவன் ஒதுக்கி வைத்திருக்கிற பந்தியை, அந்த ஜெப அறையை கண்டுபிடிக்க முடியுமானால், அவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மத்தியிலும் உங்க மேல ஊற்றப்படுகிற தேவ பிரசன்னத்தை கண்டுபிடிக்க முடியுமானால், உங்க பாத்திரத்தை நிரம்ப விரும்புகிற தேவனை கண்டுபிடிக்க முடியுமானால், நீங்கள் நீடித்த நாட்களாய் நிலைத்திருந்து ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் காண்பீர்கள். கைகளை தட்டி வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். In the presence of the enemies. கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. கொஞ்ச நேரத்தில் சரியாயிரும். நான் உங்களுக்கு அஷூரன்ஸ் தரேன். இந்த சத்துருவனுடைய பிரசன்னத்துக்கு முன்னாடி நின்னுட்டு நீங்க தேவ பிரசன்னத்தை ஐடென்டிஃபை பண்ணணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரைட். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? இதை நான் பேசுறதை நீங்க ஏற்றுக்கொள்ளல. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? இந்த ரெண்டு விஷயத்துல எதுங்க முதன்மையா நம்மளை வந்து தொடுது? சத்துருவனுடைய பிரசன்னம் தான். ஒரு கிராமத்துக்குள்ள போனோன்னு, ஒரு பட்டணத்துக்குள்ள போனோன்னு, எது உங்களை முந்தி சந்திக்கிறது ரொம்ப முக்கியம். Biblically speaking, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது இயேசுவையும் 12 சீஷர்களையும் முதல்ல சந்தித்தது அந்த பிரசன்னத்தை காற்றாக அவன் அனுப்பினா. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா கரையில இறங்கின உடனே இவங்களை முதல்ல சந்திச்சது பிசாசு பிடித்தவன். The presence of evil. கொஞ்சம் கவனிங்க. சத்துருக்களுடைய பிரசன்னம் அவைலபிள், எப்பவும் ஆயத்தமா இருக்கு. கொஞ்சம் நிமிர்ந்துருங்க தங்கச்சி. ஆயத்தமா இருக்கு, ஆயத்தமா இருக்கு, ஆயத்தமா இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆயத்தமா இருக்கு. சீக்கிரமா சொல்லுங்க, ஆயத்தமா இருக்கு. நீங்க விரும்பினாலும் விரும்பலனாலும் ரெடி. ஆயத்தமா இருக்கு, ஆயத்தமா இருக்கு. பாவம் ஆயத்தமா இருக்கு, அசுத்தங்கள் ஆயத்தமா இருக்கு, உலகத்தினுடைய இச்சைகள் ஆயத்தமா இருக்கிறது. அக்கறைக்கு போன உடனே இவர்களை சந்தித்தது ஒரு தூதன் அல்ல, இதோ பல விதமான பிசாசுகளால் பாதிக்கப்பட்ட ஒரு லேகியோன் பிடித்த மனுஷன் அவர்களை வந்து சந்தித்தார் என்று எழுதி இருக்கிறது. ஆனாலும் தாவீது சொன்னது போல, இந்த சத்துருக்களுக்கு முன்பதாக இந்த சபை ஜெயிக்க போகிறது. அதை விசுவாசிக்கிற தங்கச்சி, வேடிக்கை பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. சீரியஸ். கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Lord tell us proudable come. புரியுதா ஐயா? புரியுதா? இந்த பிரச்சனைகளுக்கு நடுவுல சபை ஜெயிக்கணும்.
இதுதான் சபைக்குரிய சேலஞ்ச். நான் கேட்டேன், ஸ்தோத்திர கூட்டத்தில் இதையா பேசணும்? இதைத்தான் பேசணும். இந்த பிரசன்ஸ் ஆஃப் மை எனிமீஸ். இனி நான் சொல்றேன், இனி தேவ பிரசன்னத்தை விட அதிகமாய் இந்த பூமியை நிரப்பி இருக்கிறது எந்த பிரசன்னம் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். With all responsibility, எல்லாவித உத்தரவாதத்தோடு நான் கண்ணீரோடு சொல்லுகிறேன். இயேசுவன் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறார். சத்துருவும் யாரை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல சுற்றி கொண்டிருக்கிறார். நான் சொல்றேன், இயேசுனுடைய பிரசன்னத்தை உணர்றதுக்கு முன்னாடி நீங்க சத்துருவின் பிரசன்னத்தை உணர முடியும். 40 நாள் இயேசு உபவாசம் இருந்தார். அவர் ஃபர்ஸ்ட் உணர்ந்தது யாருடைய பிரசன்னம்? சோதனைக்காரன். He is very close. சபைகளுக்கு ஆண்டவர் கிருபை தரணும். எங்க குடும்பங்களுக்கு ஆண்டவர் கிருபை தரணும். எங்க வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கிருபை தரணும். நான் பேசுறது பைபிளுக்கு விரோதமானது அல்ல. 1000 I can give you thousands of scriptures. நீங்க எங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார் தன்னோடு பழகும்படி. ஆனால் சத்ரு என்கிற சர்ப்பம் தான் அவங்களுக்கு ரொம்ப நெருங்கி இருந்தார்கள். The presence of evil. அதைத்தான் தாவீது தீர்க்கதரிசனமாய் கடைசி கால சபைக்கு எழுதுகிறார். என் சத்துருவுக்கு முன்பாக, இந்த presence of my enemies, என் சத்துரு என் பக்கத்தில் இருக்கிறான். தேவனை விட என் சத்துரு என் பக்கத்தில் இருக்கிறான். மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாய் நான் நடக்கிறேன். ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன், தேவரீர் என்னை தாங்கி, என்னை என் கோலும் தனியும் தேற்றும். என் தலைய கைகளை தட்டுங்க பார்க்கலாம். இந்த ராத்திரி சிலருக்கு அப்படிப்பட்ட அபிஷேகத்தை சத்துருவுக்கு முன்னாடி ஜெயிக்கணும். கண்ணை மூடுங்க தங்கச்சி, கண்ணை மூடி கைகளை தட்டணும். நீ கதூசி அல்ல கதா. கொஞ்ச நேரம் கைகள் சத்துருவுக்கு முன்னாடி தான் ஜெயிக்கணும். கோலியாத்துக்கு முன்னாடி தான் பந்து நியமிக்கப்படும். ஆவியானவர் சொல்லுகிறார், 2014 சத்துரு இல்லாத ஒரு வெற்றி இல்லை, சத்துரு இல்லாத ஒரு அபிஷேகம் இல்லை, சத்துரு இல்லாத ஒரு மந்தை இல்லை. ஆகவே சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதீங்க. நல்ல கைகளை தட்டி வெளியில இருக்கிறவர்கள் உட்பட கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரம். இதுதான், இதுதான், இதுதான். வேற மார்க்கம் இல்ல. நீங்க கவனிச்சு பாத்தீங்களா? ரட்சிப்புல நடத்துறதுக்கு 2 பேர் இருந்தா, பாவத்துல நடத்துறதுக்கு 10 பேர். துன்மார்க்கத்தினுடைய பிரசன்னம் நெருங்கி இருக்கிறது. 12 கோத்திரத்துல 12 தலைவர்கள் இருந்தார்கள். அதுல 10 தலைவர்களும் சத்துருனுடைய ஏஜெண்டாய் விளங்கினார்கள். கொஞ்சம் கவனிக்கிற மாதிரி பேசுங்களேன். 10 தலைவர்களும் யாருக்கு ஒத்தாசையா போனாங்க? சத்துரு. 2 பேர் தான். அப்போ இந்த நல்ல பிரசன்னத்திலிருந்து வருகிற வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களை சந்திப்பதற்கு முன்னாடி இந்த 10 பேர் சொன்ன துர்ச்செய்தி தான் இவங்களை சந்திச்சது. பேதுருட்ட கேட்கிறாரு, மனுஷகுமாரனா இருக்கிற என்ன யாருன்னு சொல்றீங்க? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்றார். இவர் அது சொன்னது இவன் யாருக்கும் கேட்கல. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு பேதுரு சொன்னார்ல, சொன்னாரா இல்லையா? மத்தேயு 16 சொன்னார்ல. இவர் சொன்ன உடனே கூட இருக்கிற எல்லாரும், தோமால இருந்து எல்லாரும், இயேசுவின் நாமத்துல நீ கரெக்டா சொன்னப்பா, அவர் தான் கிறிஸ்து இயேசுன்னு சொன்னதா பைபிள்ல தெளிவில்லை. ஆனா இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு நம்ம மீன் பிடிக்க போறேன்னு சொன்ன உடனே இவங்க எல்லாம் கூட போனாங்க. என்ன புரியுது? வேண்டாத பிரசன்னம் தான் ஜனங்களை ஈர்க்குது. Yes, it is attractive. சத்துருக்களுக்கு முன்பாக, சத்துருக்களுக்கு முன்பாக உங்க பக்கத்தில் நிற்கிற பிரசன்னத்தை விட தூரத்தில் இருக்கிற பிரசன்னம் உங்களை இழுக்கிறது. வாசிக்கலாம். யோபு 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். யோபு 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது, நல்ல கவனிங்க,
கர்த்தருடைய சந்நிதியில தேவ பிரசன்னத்துல தேவ புத்திரர் வந்து நிற்கும் போது சாத்தானும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த பிரசன்னமும் இருக்கு. சாத்தானும் அவர்கள் நடுவில் வந்து நின்றான். உடனே ஆண்டவர் கேட்கிறார், சாத்தானே நீ எங்க இருந்து, கவனிங்க எல்லாருக்கும் புரியணும், சாத்தானே நீ எங்க இருந்து வருகிறாய்? எங்க இருந்து வருகிறாய்? Where is your origin? உன்னுடைய பிறப்பிடம் எங்க? உன் வீடு எங்கப்பா? நீ எங்க இருந்து வர்ற? சாத்தான் கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக, நல்ல கவனிங்க, பூமி, ஐ அம் ரோமிங், சத்தமா சொல்லுங்க, ஐ அம் ரோமிங். நல்ல கவனிங்க. அதனால தான் எங்க போனாலும் நெகட்டிவ் தாட்ஸ் உடனே நமக்குள்ள வருது. ஏன்? அவன் பூமி எங்க உலாவுறான்? அவன் எங்க உலாவுறான்? பூமி எங்கு உலாவுறான், எங்கு உலாவுகிறான், பூமி எங்கும் உலாவுகிறான். அவன் பூமி எங்கும் உலாவி அதை சுற்றி திரிந்து வருகிற. இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்கு, I will come down, I will climb up. நான் ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருக்கிறேன்னு போட்டிருக்கு. நல்ல கவனிக்கணும். அப்ப ஆண்டவருக்கு அவன் பதில் சொல்றான். நல்ல கவனிக்கணும். உங்க பைபிள்ல இருக்கிறதா நான் சொல்றேன். அவன் பூமி எங்கும் உலாவி அவன் அங்கு எங்கேயும் சுற்றி வருகிறேன்னு சொல்றான். அடுத்து வாசிக்கலாம். என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய என்றான். அடுத்த வசனம் வாசிக்கலாம். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதி உத்தரமாக, நல்ல கவனிங்க, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? போதும். உங்க பிரசன்னத்துல அவன் வந்து நிக்கிறதுனால தானே நமக்கு என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியுது. நீர் அவனையும் அவன் வீட்டை சுற்றிலும் என்ன அடைக்கலையா? அவன் விருதாவா உண்மை சேதிக்கிறான். அவனை நீங்க ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க. சத்துருக்களுக்கு முன்பாக, சத்துருக்களுக்கு முன்பாக. புரிஞ்சவங்க கை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். என்ன அடிப்படை இல்லாம நம்ம போக முடியாது. கொஞ்சம் கை உயர்த்துங்களேன். கண்ணை மூடுங்க. கொஞ்சம் சீரியஸா ஜெபம் பண்ணுங்க. இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். சத்துருக்கு முன்னாடி தான் நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வேத வெளிச்சத்தின்படி நான் நம்பிக்கிறேன்னு சொல்றவங்க, ஓஹோ சத்துருனுடைய பிரசன்னம் அவ்வளவு வெளியரங்கமா இருக்கா? புரிஞ்சவங்க அழகா ஜபிக்கலாமே. நீங்க பைபிள் படிக்கும் போது எப்படி தங்கச்சி தேவையில்லாத நினைவு வருது? நீ ஜபிக்கும் போது எப்படி வேண்டாத நினைவுகள் வருது? நீங்க ஊழியம் செய்யும் போது எப்படி உங்களுக்குள்ள, ஏன்னா தேவ பிரசன்னத்தை விட இந்த பிரசன்னம் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. நம் பூமி எங்கும் உலாவி, கொஞ்சம் வாயத்தரங்களே, கொஞ்சம் வாயத்தரங்களே, நம் பூமி எங்கும் உலாவி, நம் பூமி எங்கும் உலாவி அப்படியே சுற்றி கொண்டு வருகிறேன். யாரை விழுங்கலாம், யாருக்குள்ள என் சிந்தனைகளை போடலாம், யாருக்குள்ள என் எண்ணங்களை விதைக்கலான்னு சத்துரு போராடி கொண்டிருக்கிறான். சத்துரு போராடி கொண்டிருக்கிறான். ஆனா இந்த சத்துருக்களுக்கு முன்பாக, இந்த வேண்டாத சிந்தனைகளுக்கு முன்பாக நீங்க சரியான பிரசன்னத்தை கண்டுபிடிப்பதுதான் நமக்கு சவால். நமக்கு சவால். கள்ள உபதேசங்கள் பக்கத்தில் இருக்கும்போது சத்தியத்தை கண்டுபிடிப்பதுதான் சவால். கொஞ்ச நேரம் கைகளை தட்டுங்க. இன்றைக்கு ராத்திரி ஆவியானவர் பேசுவது சரியானா சபையினுடைய சரித்திரம் மாற போகிறது. கைகளை தட்டுங்க. I feel the mighty presence of God. La parahantelaba. இதுவரைக்கும் சத்துருவின் பிரசன்னத்தை அதிகமாய் உணர்ந்த சிலர் இந்த பிரசன்னத்தின் நடுவில் பார்வோன் அரண்மனையில் தேவ பிரசன்னத்தை உணரக்கூடிய வல்லமாய்
யார் யாரெல்லாம் தேவையில்லாத பிரசன்னத்தில் உழந்து கிடக்கிறீர்களோ அத்தனை பேரையும் இந்த சத்துருக்கள் மத்தியில் கர்த்தருடைய பந்தியை உணர்வீங்க. இந்த சத்துருவின் மத்தியில் இதே சண்டை போடுகிற தெருவில் தேவனுடைய எல்லை சிலர் மேல சிலருடைய பாத்திரம் நிரம்பி வழிகிற. ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? பிரசன்னம் சத்துருனுடைய பிரசன்னம். ஆனா நான் உட்கார்ந்து இருக்கிற பந்தி கர்த்தருடைய பந்தி. பிரசன்னம் சத்துருடைய பிரசன்னம். என் தலை மேல ஊற்றப்படுகிறது அவருடைய எண்ணெய். பூமி முழுவதும் சத்துருடைய பிரசன்னம் நிறைந்திருந்தாலும் இந்த பிரசன்னத்தின் நடுவில் என் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ண முடியும். பாஸ்டர், இவ்வளவு எதிர்ப்புகள் மத்தியிலும் இந்த சபைக்கு ஒரு பந்தி, இந்த சபைக்கு ஒரு எண்ணெய். வேடிக்கை பார்க்க கூடாதுமா? உங்களுக்கு சொல்ல இல்லை, கண்ண மூடுங்க. நான் கேட்கிறேன், இங்க கவனிங்களே, இங்க கவனிங்க, கவனிங்க. சினிமா படத்துல என்ன எடுக்கிறானே தெரிய மாட்டேங்குது. சினிமா படத்துல என்ன எடுக்கிறானே தெரிய மாட்டேங்குது. அதை பார்த்து அழுகுறதுக்கு ஆள் இருக்காங்க. நாடகத்தை பார்த்து அழுகிறதுக்கு ஆள் இருக்காங்க ஐயா. ஆனா பக்கத்தில் இருக்கிற தேவ பிரசன்னத்தை உணர்றதுக்கு ஆள் இல்லை. தங்கச்சி, உணர்வடையணும். யாரோ யாரோ பேசுற ஒரு சத்தம் என்ன ஈர்க்குது. வேண்டாம். நான் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். என்கிட்ட கூட்டிட்டு வந்தது அத்தனையும் வாலிப பிள்ளைங்க, அத்தனையும் வாலிப பிள்ளைங்க, அத்தனையும் சர்ச்சில் பாட்டு பாடுறது, அத்தனையும் சர்ச்சில் ஊழியம் செய்யறது. பாஸ்டர் கூட்டு வந்து சொல்றாரு, இவ ஒருத்தன் லவ் பண்றா, இவன் ஒருத்தன் லவ் பண்றா. என்னம்மா? அவ சொல்றா, எனக்கு தெரியல, அதுதான் என்னை ஈர்க்குது. யாரை குற்றப்படுத்துறதுக்கும் நான் சொல்லல. அது எப்படியா? ஒரு அந்த நாடகத்துல அவன் வேஷம் போடுறான், அப்படித்தானே? உங்களுக்கு தெரியாது, நாடகம் தெரியாது, நாடகம் உங்களுக்கு தெரியாது. அந்த நாடகத்துல ஒரு மாசத்துக்குள்ள ஷூட்டிங்க மொத்தமா எடுத்துடுறான். எடுத்து பிச்சு 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 6 மாசம் போடுறான். பூக்கும் தொடரும் மலருவாள் வருவாள் பரப்பாள். உங்களுக்கு தெரியறதுனால தானே வச்சிருக்கீங்க. மறுபடியும் சிறகடிப்பாள். 1 மாசம் எடுத்தத எத்தனை மாசம் போடுறா? இதுக்கு இடையில 13 அட்வர்டைஸ்மெண்ட். அதுக்கு இடையில இத்தினோண்டு வரக்கூடிய நாடகத்தை பார்த்து அழுகிறதுக்கு ஆட்கள் இருக்காங்கல்ல. ஆனால் கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஆகி இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டும் ஏன் ஈர்க்கப்படலைங்க? ஏன் ஈர்க்கப்படல? ஏன்னா நான் பூமி எங்கும் உலாவி எல்லா இடத்தையும் சுற்றி வருகிறேன். தயவா பிளீஸ், சபைக்காக பேசல, குடும்பங்களோடு பேசுகிறார். இந்த பைபிள் நம்ம கையில எத்தனை வருஷம் இருக்கு? இதால ஈர்க்கப்படாத நாம ஏதோ ஒரு சின்ன வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஒரு மெசேஜால ஈர்க்கப்படுகிறோம். எங்கோ எங்கோ பிளிப்கார்ட்ல அமேசான்ல வருகிறது. நம்ம என்னையும் உட்படுத்தி சொல்லுகிறேன், என்ன ஈர்க்கிறதானா? இந்த சத்துருக்கள் மத்தியில இந்த ராத்திரியிலிருந்து நான் இந்த பந்தியை உணரணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? கை உயர்த்துங்க பார்க்கலாம். அமைதியா அமைதியா. எஸ், உண்மைதானே? நீங்க சொன்ன மாதிரி சத்துருக்கள் கண்ண மூடுங்க தங்கச்சி. இந்த உண்மைதான். நீங்க சொன்ன மாதிரி நான் படிக்கிற ஸ்கூல்ல காலேஜ்ல எங்க பார்த்தாலும் கொஞ்சம் வாயத்துறங்க, கொஞ்சம் வாயத்துறங்க, கொஞ்சம் வாயத்துறங்க. எங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல கூட சின்ன சின்ன காரியங்கள், ஒரு யூடியூப் ஓபன் பண்ணினா கூட, ஒரு நல்ல செய்தி கேட்கணும்னு நினைச்சா கூட அதுக்கிடையில வரக்கூடிய சத்துருனுடைய பிரசன்னம்
வாயத்தரங்க. ஆனா இந்த வேர்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரியை பார்த்து ஆவியானவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். இந்த சத்துருடைய பிரசன்னத்தின் மத்தியில இங்க இருக்கிற வாலிப பிள்ளைங்க தன் பந்தியை கண்டுபிடிக்க தன் தலையை எண்ணெயினால கை தட்டுங்க பார்க்கலாம். எஸ் 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 அந்த மகிமை சிலர் மேல அந்த அக்கினி இந்த சூழ்நிலையிலோ தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிற ஒரு சந்ததியை இப்ப தொடுகிறார். ஓ மேல உங்க மேல சிஸ்டர் ஐயா தூத்துக்குடியில 1008 சத்துருக்கள் இந்த சபையில இதன் மத்தியிலோ தேவ பிரசன்னத்தை இந்த பந்திய கைகளை தட்டுங்க. இந்த பிரசன்னம் உனக்கு தூரமாகட்டும். நீ இவ்வுலகத்தில் இருந்தாலும் இவ்வுலகத்திற்குரியவள் அல்ல. நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன்னு சொல்ற சத்தத்தை விட தற்கொலை பண்ணி சாவுன்னு சொல்ற சத்தம் உனக்கு சமீபமா கேட்குதுன்னா நீ அந்த பிரசன்னத்தை வரவேற்கிறாய். இல்ல இனி வசனம் விருத்தி அடைந்து சிலதை மேற்கொள்ள போகிறது. கொஞ்ச நேரம் ஆண்டவர் சொன்னாரு, அவர் சொன்னாருன்னா அதுக்குரிய கிரியைகள் நடக்கும். ஊழியம் செய்யற எனக்கு ஏன் இப்படி வருது? எனக்கே அந்த சிந்தனை வருது. எனக்கு ஏன் வருதுன்னு யாரும் கேட்கறதுக்கு குற்ற மனசாட்சியாக வேண்டாம். இதுதான் வாழ்க்கை. சத்துருக்களுக்கு முன்பாக தங்கச்சி, இனி தேவ பிரசன்னத்தை விட சத்துருனுடைய பிரசன்னம் நம்மை மேற்கொள்ள பார்க்கும். அதை நான் சொல்றது சரிதானா? தேவ பிரசன்னத்தை விட இப்ப நான் பூமி எங்கும் உலாவி அப்படியே சுற்றி கொண்டு வருகிறேன். அவன் சொல்றான், நீர் விருதாவா அவன் ஆசீர்வதிக்கிறீர், சும்மாவா ஆசீர்வதிக்கிறீர்? நீ அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் வேலையடைக்க இல்லையோன்னு கேட்கிறான். இந்த சத்துருக்கள் மத்தியில நான் என் பந்தியை கண்டுபிடிக்கணும். இதுதான் சவால். ரைட்டா? இந்த தொந்தரவுகள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த தொந்தரவுகள் மத்தியில தாவீது கண்டுபிடித்த 3 விஷயம். ஒன்று பந்தி ஸ்தானம். சொல்லுங்க ஸ்தானம். வாயை திறந்து சொல்லுங்க, தப்பு இல்லையே. பொசிஷன். இந்த சத்துருக்களுடைய பிரசன்னத்தின் மத்தியில கிறிஸ்துவுக்குள் உங்களுடைய ஸ்தானத்தை நீங்க கண்டுபிடிக்கணும். 2, என் தலை மேல எண்ணெய், அனாயிண்டிங், அழைப்பு, அபிஷேகம், அழைப்பு. 3, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த சத்துருக்கள் மத்தியில என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இது அல்லாம இனி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில சர்வே பண்ண முடியாது. நான் பேசுறது சரியா இல்லையான்னு உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுவார். இப்ப ஒரு கூட்டம் என்ன செய்யறாங்க? இந்த சத்துருக்கள் மத்தியில நம்மளால எல்லாம் ஊழியம் செய்ய முடியாதுன்னு பின்வாங்கிட்டாங்க. அதான் உண்மை. இந்த சத்துருக்கள் மத்தியில எனக்கே இச்சையா வந்துட்டு இருக்கு, நான் என்ன சண்டே ஸ்கூல் டீச்சரா இருக்கிறதுன்னு போயிட்டாங்க. ஆனா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிடணும், சத்துருக்களுக்கு முன்பாகத்தான் இதெல்லாம் நீங்க செய்யணும்னு.
யாக்கோபு சொல்றாரு, இச்சையானது கர்ப்பம் தரித்து பிற்பாடு பாவத்தை பிறப்பிக்கும். அப்போ பாவத்தையும் இச்சையும் ஒரு கர்ப்பவதி ஸ்திரீக்கு ஒப்பனையா ஆண்டவர் சொல்றார். கரு உருவாகும் போதே கலைக்கலாம்ல. 3 மாதம் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு அதை கலைக்க. ஏன் பாவத்தை ஒரு தென்னை மரத்துக்கு ஒப்பனையா சொல்லி இருந்திருக்கலாமே? இச்சையானது கர்ப்பம் தரிக்கணும்னு ஏன் சொல்லணும்? அப்ப அது கர்ப்பம் தரிக்கிற வரைக்கும் நம்ம இடம் கொடுத்திருக்கிறோம் தானே. அப்ப அது 9 மாதம் முடிந்து பிறக்கிற வரைக்கும் அதுக்கு யாரு ஊட்டச்சத்து கொடுத்தது? அர்த்தம் இருக்குல்ல, இருக்கா இல்லையா? ஏன் ஐயா யாக்கோபு அப்போஸ்தலன் பாவத்தை கர்ப்பவதிக்கு ஒப்பனையா சொல்லணும்? ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படித்தான் சொல்லப்படுது. என் சிறு பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்குள் உருவாகும் அளவும் நான் மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். பிசாசனுடைய காரியமா இருக்கட்டும், தேவனுடைய காரியமா இருக்கட்டும், அதை பாதுகாக்கிறதும் அதை கலைச்சி வெளியே அனுப்புறதுக்கும் நமக்கு உரிமை இருக்கு. அப்ப சத்துருக்கு முன்பதாக எனக்குள்ள வரக்கூடிய எந்த விஷயத்தையும் என்னால ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள வெளியில அனுப்ப முடியும். எனக்கு அந்த உரிமை இருக்கு. ஆனா நான் அதனால ஈர்க்கப்படுகிறேன், அவ்வளவுதான். எனக்கு இந்த யோசனை வருது, எனக்கு இந்த எண்ணம் வருது, எனக்குள்ள தற்கொலை எண்ணம் வருது, எனக்கு பணத்தை மேலேயே எண்ணம் வருதுன்னா அது வரத்தான் செய்யும். ஏன்னா சத்துருக்களுக்கு முன்பதாகத்தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா இது தெரியணும். ப்ளீஸ், நேரம் ஆயிடுச்சு. சொல்லுங்க, இது தெரியணும். சொல்லுங்க, சத்துருக்கு முன்னாடி தான் வாழ்றேன். இதை விட்டு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு நீங்க கேட்டீங்கன்னா இல்லைங்க. ஏதேன் தோட்டத்திலேயே இந்த பிரசன்னம் இருந்தது தானே. இது இல்லைன்னு சொல்லுங்க. இது இடையில ஏசாயாவில் இருந்தா வந்துச்சு, கிடையாது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருந்தது, ஆழத்தில் இருள் இருந்தது. எங்க இருந்து வந்துச்சு இது? The evil presence. அதான் தாவீது எழுதுறார், in the presence of my enemies. என் சத்துருக்களுடைய பிரசன்னத்துக்கு முன்னாடி என் ஸ்தானத்தை நான் கண்டுபிடிப்பேன். என் சத்துருக்களுடைய பிரசன்னத்துக்கு முன்னாடி, என்னை இச்சைக்கு, என்னை உலகத்துக்கு நேரே இழுக்கிற இந்த பிரசன்னத்துக்கு முன்னாடி என் தலையில என்ன வர்ற மாதிரி ஒரு ஐக்கியத்தை நான் உண்டாக்குவேன். என் பாத்திரம் நிரம்பி வழியும். அதனால நீங்க திடப்படுங்க. எல்லாம் வேற வாலிப பிள்ளைங்க வேற மார்க்கம் இல்ல, அன்பு தாயாரே வேற மார்க்கம் இல்ல, அன்பு தகப்பனே வேற மார்க்கம் இல்ல. வாசிங்க எரேமியா 1ஆம் அதிகாரம். எரேமியா 1ஆம் அதிகாரம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 11-12 வசனம் வேகமா. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நல்ல கவனிங்க, வேர்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ். அவர், எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய்? எல்லாரும் சொல்லுங்க, நீ என்னத்தை காண்கிறாய்? கவனிங்கள, ரொம்ப ஈஸியா கற்றுக்கொண்டு முடிக்க போறேன். நீ என்னத்தை காண்கிறாய்? அவர் என்ன சொல்றார்? வாசிங்க. என்னத்தை காண்கிறேன்னு சொன்னாரு? உற்சாகமா இருக்கீங்களா? என்னத்தை காண்கிறேன்னு சொன்னாரு? இப்ப 3 காரியம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாதுமை மரம், சொல்லுங்க, வாதுமை மரம், கிளை. சரி, இப்போ ஒரு மரத்தை எப்படி வேணாலும் சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? இருக்கு. அவன் அதை வாதுமைன்னு சொல்லி இருக்கலாம், அல்லது புன்னை மரம்னு சொல்லி இருந்திருக்கலாம், அல்லது காட்டத்தி மரம்னு சொல்லி இருந்திருக்கலாம், அல்லது அத்தி மரம்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா வாதுமை மரத்தை காண்கிறேன்னு சொன்னான். மரம் என்ன மரம்? அடுத்து மரம்னு சொன்னார் பாருங்க. அவர் என்னன்னு சொல்லி இருக்கலாம்? செடின்னு சொல்லி இருந்திருக்கலாம்ல. சொல்றதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? இருக்கு. கிளைன்னு சொல்லலாம்ல, சாரி கொடின்னு சொல்லி இருக்கலாம்,
சொல்லுங்க. மரம்னு சொல்லியிருக்கலாம், செடின்னு சொல்லியிருக்கலாம், இன்னும் கொடின்னு சொல்லியிருக்கலாம். ஒரு குருடனுடைய கண்களை தொட்ட போது அவன் மனுஷங்களை மரங்களா பார்க்கிறேன்னு தானே சொன்னான். மூணாவது அவன் கிளைன்னு சொன்னான். இலைன்னு சொல்லியிருக்கலாம், பூன்னு சொல்லியிருக்கலாம். உரிமை இருக்கா இல்லையா? ஆனா வாதுமைன்னு கரெக்டா சொன்னா, மரம்னு கரெக்டா சொன்னா, கிளைன்னு கரெக்டா சொன்னா. எரேமியாவிட்ட சொல்றாரு, எரேமியா நீ சிறு பிள்ளைன்னு சொல்லாதே, என் நாவில உன் வார்த்தைகளை வைத்திருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் கொஞ்ச நேரத்துக்குள்ள அவனை பார்த்து சொல்றாரு, நீ என்னத்தை காண்கிறாய்ன்னு கேட்கிறார். ஏன் இதை கேட்டாரு? கொஞ்சம் கவனிங்க சிஸ்டர். ஏன்னா the world is full of wickedness. இந்த உலகம் முழுவதும் பிசாசுனுடைய பிரசன்னத்தால நிறைந்திருக்கிறது. அதுக்கு அந்த வேலைக்காரை சாட்சி. கவனிச்சு கேட்ட உங்களுக்கு தெரியும், அந்த வேலைக்காரை சாட்சி. அவனுக்கு இந்த பிரசன்னத்தை விட அந்த பிரசன்னத்தை தான் அவனுக்கு அதிகமா தெரிஞ்சது இல்லையா? ஆண்டவர் கேட்கிறார், எரேமியாவே இந்த சந்ததியில இந்த சத்துருவின் பிரசன்னத்தின் மத்தியில நான் காண்பிக்கிறத நீ சரியா பார்க்க முடியுமா? ரைட், கொஞ்சம் பொறுமையாவே. உங்க முகத்தை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. நான் ஆரம்பத்தில் ஒரு வசனம் சொன்னேன்னா இல்லையா, இந்த உலகத்துல 2 வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனா இவனுக்கு அந்த வாய்ப்புல எந்த பிரசன்னம் தான் அதிகமா தெரிஞ்சது. இப்ப இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு கூட்டத்தை பார்த்து கேட்கிறாரு, இந்த கூட்டத்தின் மத்தியில் இவ்வளவு ஜனங்களும் சத்துருவின் பிரசன்னத்தினால இருக்கப்படும் போது நீ என்னத்தை காண்கிறாய்னு கேட்கிறான். அவன் சொல்றான், வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன். சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொன்னாருங்கிறது தான் நம்ம சபையோடு உள்ள தீர்க்க தரிசனம். வாசிங்க கிரேஸ் சிஸ்டர், வாசிங்க 12. அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரி, you have seen right. இன்றைக்கு கவனிங்க பிரதர், கவனிங்க பிரதர், நான் சொல்றேன் கர்த்தருக்குள்ள இந்த 9 வருஷ ஊழியத்தில் ஐசக் பிரதர், நான் சொல்றேன் என் வாழ்க்கையில எப்போ ஆண்டவர் என் ஓட்டத்தை வேகப்படுத்தினார் தெரியுமா? இன்றைக்கு கர்த்தர் காண்பிக்கிறதை சரியாக கண்டேனோ அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், இந்த பொல்லாத பாவ உலகத்தில் கள்ள உபதேசத்திற்காக வசனத்தை தவறாக சத்துரு காண்பிக்கும் போது தவறாக காண்பிக்கிற கூட்டத்தின் மத்தியில் வாதுமை மரம் கிளை என்று சரியாய் கண்டபடியினால் இனி என் வார்த்தைகள் தாமதிப்பதில்லை. தீவிரமாய் கைகளை தட்டுக பார்க்கலாம். இன்னைக்கு ராத்திரி எத்தனை பேர் கண்கள் திறந்து உனக்கு முன்னாடி இருக்கிற கடன் பிரச்சனை அல்ல, வாலிபர் ஊழியத்தை பார்க்கிறேன் எத்தனை பேர் சொல்ல போறீங்க? வெடிக்க பார்க்காதீங்க, வெடிக்க பார்க்காதீங்க. ஒரு கூட்டம் தவறானதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவரே நீ காண்பிக்கிற கிராமத்தை அண்டே கொஞ்சம் வாய் திறந்து ஜெபிங்களே. ஐயா சகோதரி, எல்லாருக்கும் அது இதுன்னு தெரியும் போது நீ என்னத்தை காண்கிறாய்? ஏசப்பா, சின்ன பிள்ளைகளா நான் பார்க்கிறேன்னு சொல்ல முடியுமா? சின்ன பிள்ளைகளா நான் பார்க்கிறேன், வாலிப பிள்ளைகளா நான் பார்க்கிறேன். நீ கண்டது சரியே. இவ்வளவு சத்துருக்களுடைய பிரசன்னம் இருக்கும்போது உனக்குள்ள தேவையில்லாதவைகளை காண்பிக்கிற நேரத்துல கூட அணிந்து போகிற ஆத்துமாக்களை நீ பார்க்க முடியுமானா? ஆயத்தரங்க, இன்னும் புரியல. தேவ பிரசன்னம் அந்த இடத்தை நிறைத்துக் கொண்டிருக்கிறது. என்னத்தை காண்கிறாய்? 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 கொஞ்ச நேரம் வாய் திறந்து ஜெபிங்க. ஆண்டவரே, நீங்க எனக்கு காண்பிக்க விரும்புகிறத நான் பார்க்கிறேன், நான் பார்க்கிறேன், நான் பார்க்கிறேன். 99% ஜனங்களும் சத்துரு காண்பிக்கிறத பார்க்கும்போது, சத்துரு காண்பிக்கிறத பார்க்கும்போது 10 கோத்திரத்தாரும் ஏனாக்கின் புத்திரர்களை ராட்சசர்களை பார்க்கும்போது, ஆமென், காலேப்பும் யோசுவாவும் மட்டும் அவர்களை காத்த நிழல் நீங்கினதை கண்டார்கள். காலேப்பும் யோசுவாவும் கர்த்தர் நம்மோடு இருந்தால், கர்த்தர் நம்மை பிரியமாய் இருந்தால் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு நம்மை கொண்டு போவார் என்பதை கண்டது போல எத்தனை
எத்தனை பேர் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறத பார்க்க போகிறீர்கள். சிலர் மேல வல்லமாய் புரிஞ்சு ஆராதீங்க. நீ கண்டது சரியே, நீ கண்டது சரியே. பல பாஷை பேசுகிற ஜனங்கள் உனக்கு முன்பதா இருக்கிறது போல நீ கண்டது சரியே. கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. எஸ், மல்டி லாங்குவேஜ்ல ஜனங்கள் உனக்கு முன்பதா இருந்து ஓ ரபா சந்தனா டிசைபிள்ஷிப் நடத்துகிறதை நீ கண்டது சரியே. அந்த அக்கிலே ராசதானியா கைகளை தட்டும்போது வல்லமை 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 வல்லமை. ரீகா மாமா ஆர்த்தலஸ் பிரௌடா ரீபா மாமா நா சந்தன இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். கைகளை தட்டுங்க, கைகளை. ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை 10 விதமான பாஷை பேசுகிற ஜனங்கள் பிடித்துக் கொண்டு கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்கள் என்று சொன்னது போல கண்டது சரியே. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஏன் உயிரை கொடுத்து ஊழியம் செய்யறோம் தெரியுமா? இவ்வளவு ஈஸியான ராஜ்யத்தை நம்ம தொலைச்சிட்டோமே. இவ்வளவு ஈஸியான, அதான் சொல்றாரு, என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், என் முகம் ரொம்ப லெகுவா இருக்கும். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த சத்துருக்களுக்கு முன்பதாக நான் காமிக்கிறத நீ பார்த்துட்டேன்னா நீ ஜெயிச்சிட்டேன்னு சொல்ற. இதுல வேற என்ன இருக்கு சொல்லுங்க? You have seen well. நீ கண்டது சரின்னு சொல்றார். கொஞ்சம் பைபிள் படிக்கணும், கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கை மேல ஆர்வம் இருந்தா தான் இதெல்லாம் புரியும். இதுக்கு நீ இங்கிலீஷ் தெரியணும், தமிழ் தெரியணும்னு சொல்லியிருந்தா தானே யோசிக்கணும். என்ன கேட்டாரு, நீ என்னத்தை பாக்குற? அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எழுத சொன்னா படிக்க தெரியாதவங்க இதுல தோத்துறக்கூடாதுன்னு எழுதுறவங்க பட்டியல் வேண்டான்னு சொல்லிட்டார். நீ என்னத்தை பாக்குறிய அதை எழுதுன்னு சொல்லி இருந்தா படிக்க தெரியாதவங்க என்ன செய்ய முடியாது, கலந்து கொள்ள முடியாது. அப்ப எல்லாரும் கலந்து கொள்ளக்கூடிய ஒன்ன செய்யலாம், பார்க்கிறது. பட்சபாதம் இல்லாதவர், பட்சபாதம் இல்லாதவர். நீ என்னத்தை காண்கிறாய்? பாதுமை மரத்தின் கிளையை காண்கிறாய். சத்துருக்களுக்கு முன்னாடி இதை பார்க்க முடியுமா? ஒரு சின்ன பையங்க எரேமியா, ஒரு சின்ன பையன், நான் பேச அறியேன். சாலமன் ஒரு சின்ன பையன், நான் போக்குவரத்து அறிய தெரியாத பையன். என் அப்பா செத்து போயிட்டாரு, என்ன ராஜாவாக்கிட்டாங்க. அதுல இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, ஐ டோன்ட் நோ ஹவு டு சிட், ஐ டோன்ட் நோ ஹவு டு கோ அவுட் அண்ட் கம் இன். ஒரு ராஜாவை போல எப்படி உட்காரணும்னு எனக்கு தெரியாது. ஒரு ராஜா எப்படி வெளியில போனோம், எந்த எக்கால ஊதும்போது வெளியில போனோம், தன்னுடைய சால்வை எப்படி பிடிச்சிருக்கணும் எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். அதான் அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? என்ன புரிஞ்சது போங்க. புரிஞ்சதுன்னா முகத்துல காட்ட வேண்டாமா? நான் போக்குவரத்து அறிய தெரியாத பிள்ளைன்னு ஒரு இடத்துல இருக்கா இல்லையாங்க? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு ராஜாவை போல நடக்க தெரியாதுன்னு சொல்றான். I don't know how to walk like a king. எனக்கு ராஜாவை போல அந்த சால்வையை ரைட்ல போடணுமா லெஃப்ட்ல போடணுமா எனக்கு தெரியல. கிராஜுவேஷன் வாங்கும்போது இந்த தொப்பியில் எங்க ஒன்று இருக்கும், அது இங்க போடணும், அதை அவங்க எடுத்து இங்க போடுவாங்க. அதுலயே சண்டை நடக்கும். கேட்பாங்க எங்க வாத்தியார், உனக்கு தொப்பி போட தெரியல, உனக்கு என்னத்துக்கு கிராஜுவேஷன்? எதுக்காவது ஒண்ணு சிரிக்கணுங்க. அந்த தொப்பி இருக்கு பாத்தீங்களா, சரி தெரியலன்னா விட்டுருவோம். இந்த கவுன் மாதிரி போடுவாங்க பாருங்க, இந்த டிகிரி முடிச்சவங்களுக்கு ஒரு தொப்பி, கருப்பு கலர் அங்கி எல்லாம் தருவாங்க. இல்ல ஒரு தொங்கல் கிடக்கும். அது இப்படி போடணும், அது எப்படின்னு எனக்கு தெரியல. அவன் சொல்ற எனக்கு எப்படி போகணும் எப்படி வரணும்னு கூட தெரியல. அப்ப அவனை இதுக்கு முன்னாடி இருந்த அரண்மனையில் இருக்கிற மந்திரிமார்கள் எல்லாம் எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. ஆனா அவ்வளவு சத்துருக்கள் மத்தியிலும்
அந்த பிள்ளையினுடைய தாய் யாருன்னு கண்டுபிடிச்சான் பாத்தீங்களா? நீங்க மெதுவாவே ஆமேன்னு சொல்லுங்க. அவ்வளவு கண்டுபிடிச்சான் பாத்தீங்களா? ஒன்னு ஜனங்கள் சொல்லிட்டான், நியாயம் தீர்க்கிற ஆவி சாலமோனுக்கு உண்டு என்று கண்ட. நல்ல கவனிங்க, இந்த பிரசன்ஸ் ஆஃப் யுவர் எனிமீஸ் தான் நீங்க கண்டுபிடிக்க முடியும். அப்படி நல்ல உங்களுக்கு ஒரு கூலிங்கா ஏசி எல்லாம் போட்டு உட்கார்ந்து பாருங்க, பொறுமையா கண்டுபிடிக்கலாம். ஆண்டவர் சொல்ல மாட்டார். சத்துரு ஒரு பக்கம் நெருக்குவான், சத்துரு ஒரு பக்கம் போராடுவான், நிறைய வார்த்தைகள், விமர்சனங்கள், காயங்கள், அவமானங்கள் வரும். எத்தனை காயங்களுங்க, கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. பட் அவமானங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, வடித்த கண்ணீர் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஆனா அவ்வளவு சத்துருக்கள் மத்தியிலும் ஆண்டவரை நீர் காண்பிக்கிறதை சரியாய் பார்த்து சரியாய் சொல்லும் போது ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நீ கண்டது சரியே, இனி என் வார்த்தைகளை தீவிரமாய் நடப்பிப்பேன். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடி வலது கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். இந்த சத்துருக்களுக்கு முன்னாடி நான் என் கேரியரை சரியா பார்க்கணும், என் சபையின் தரிசனத்தை சரியா பார்க்கணும். நீங்க பார்த்துட்டீங்கன்னா ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். கொஞ்ச நேரம் வாயை தரங்க, கொஞ்சம் வாயை தரங்க, சீக்கிரம் சீக்கிரம் வாயை தரங்க. லீ பாரா காட்டோஸ் ஃபபாரம் செகேனி அல்தரஸ்மனா ரியாந்தலபா. இந்த சத்துருக்கள் மத்தியில தான் நீங்க கரெக்டா பார்க்கணும். நீங்க கரெக்டா, எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய்? எரேமியாவே சகோதரி என்னத்தை காண்கிறீங்க? என்னத்தை காண்கிறீங்க? உங்க முன்னாடி இருக்கிற குடும்ப பிரச்சனைய சத்துரு காட்டிட்டு இருக்கிறானே, அதை பார்க்கிறீங்களா? அல்லது இதுக்கு பின்னாடி குடும்பமாய் நானும் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், அதை பார்க்க போறீங்களா? இன்னைக்கு இருக்கிற பஞ்சத்தை பார்க்க போறீங்களா? அடுத்து இருக்கிற கொடுமையான நாட்களை வாயத்திறங்க. உங்களுக்கா ஜபிக்க தோணணும், உங்களுக்கா ஜபிக்க தோணணும். சில சகோதரிகளுக்கு கண்ணு முன்னாடி எப்போ பார்த்தாலும் குடும்ப பிரச்சனை தான் வந்து நிற்குது. இது சத்துருக்களுக்கு முன்பதாக வருகிற பிரசன்னம். ஆனா இந்த பிரசன்னத்துல நீங்க என்னத்தை பாக்குறீங்க? வாயத்திறங்க. உண்மையா ஜபிக்கணும். உண்மையா ஜபிச்சா லாபாரா காட்டா அந்தராதியால அர்த்தலஸ்மனா உடவல் கமனதி அந்தரபலவா. ஒரு தலைமுறை சத்துருக்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரசன்னத்தை பார்த்து தோற்று போகும்போது, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எரிகோ அலங்கத்தை பார்க்க போறீங்களா? உள்ள இருக்கிற அந்த ராகாபுடி இருதயம் கரைந்து போனதை பார்க்க போறீங்களா? எதை பார்க்க போறீங்க? எதை நீங்கள் பார்க்கிறீர்களோ அதை கர்த்தர் தீவிரமாய் நடப்பிக்க போகிறார். யோபு சொல்லுகிறார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நீங்க எதை பார்க்கிறீங்களோ அது நடக்க போகுது. வாலிப பிள்ளைகளோட கர்த்தர் தங்கச்சி நாடியில கை வைக்காதீங்க, வாய் திறந்து ஜெபிங்க. நீ பாரு, உன் எதிர்காலத்தை பாருங்க. இப்போ உன் மகளுடைய சூழ்நிலை பரிதபிக்கப்பட்ட நிலைமை, ஆனா இது சத்துரு கொண்டு வருகிறது. ஆனா நீங்க என்னத்தை பார்க்க போறீங்க? இந்த பிரசனத்தின் நடுவிலும் என் பாரத்தை உன்னால பார்க்க முடியுமா? இந்த பிரசனத்தின் நடுவிலும் என் அன்பை உன்னால பார்க்க முடியுமா? இவ்வளவு கடல் கொந்தளிச்சு படகுக்குள்ள தண்ணி வந்த பிறகும் அவர் கர்த்தர்னு ஒருத்தன் பார்த்தான், பாத்தீங்களா? உங்களால பார்க்க முடியுமா? வாயை திறக்க மாட்டீங்களா அண்ணே? பார்க்க முடியுமா? நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் பார்க்கிறேன், எங்கள் நடுவில் ஒருவர் உலாவி கொண்டிருக்கிறார். 7 மடங்கு அக்னி சூளையில அக்னியை பார்க்காம 4வது ஒரு நபர் உலாவுகிறத உன்னால பார்க்க முடியுமா? சத்துருவின் பிரசனத்தின் நடுவில் நீ என்னத்தை காண்கிறாய்? ஜபிங்க 2-3 நிமிஷம். தங்கச்சி, நீ என்னத்தை பார்க்கிற? நீ என்னத்தை காண்கிறாய்? கைகளை தட்டுங்க சில நிமிஷம். நீ என்னத்தை காண்கிறாயோ அதே அந்த வார்த்தையை நான் தீவிரமாய் நடப்பிக்க போகிறேன். ஒரு 4 பாயிண்ட்ல பிரசங்கம் பண்ணிட்டு போறது அல்ல, அது ரொம்ப ஈஸிங்க. தேவனுடைய இருதய துடிப்பு நமக்கு தேவை. நீ என்னத்தை காண்கிறாய்? கொஞ்சம் கவனிங்களே. இந்த வார்த்தையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்? ஏன்னா நிறைய பேரால பைபிளை தான் பார்க்கறாங்க, ஆனா வேற எதையோ பார்க்கறாங்க. முடிச்சிடலாமா?
சொல்லுங்க, முடிச்சிடலாமா? எதுக்கு சொல்லுங்க. பைபிள் தான் பார்த்துட்டு இருப்போம், ஆனா வேற எதையோ பார்ப்போம். எனக்கு அந்த கடன் தான் தெரியுது. எரேமியாவின் எண்ணத்தை காண்கிறாய். ஆண்டவர் பார்க்க நினைக்கிறத நீங்க கரெக்டா பார்த்து சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன். அதான் தாவி சொல்றாரு, சத்துருவனுடைய பிரசனத்துக்கு முன்னாடி நான் ஒரு பந்தியையும் ஒரு எண்ணெயையும் ஒரு நிரம்பி வழிகிறதையும் பார்த்துட்டேன்னா அது மாதிரிதான் என் வாழ்க்கை இருக்க போகுது. ஆனா இந்த சத்துருவின் பிரசன்னத்துல இருந்து நீங்க சத்துருவின் காரியங்களை பார்க்க போறீங்களா? யூ கேன் சேஞ்ச். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா கை உயர்த்தி ஆமென். ஆண்டவருடைய பாரம் எத்தனை பேருக்கு புரியுது? கை உயர்த்தி நல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. சத்துருக்கு முன்னாடி தான் நான் இருக்கிறேன், ஆனாலும் சரியானதை நான் கண்டு, இன்னைக்கு இந்த கூட்டம் முடியும் போது சிலர் சரியானதை பார்ப்பீங்க. யாரும் உங்களை கட்டாயப்படுத்தக்கூடாது, நீங்க பார்ப்பீங்க. எஸ், வாலிப பிள்ளைகளை பார்க்க. என் ஊழியத்துல டேர்னிங் பாயிண்ட் எப்படி வந்துச்சு தெரியுமா? நான் பார்த்தேன், ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்ட பிள்ளைங்க வலது பக்கம் இடது பக்கம் செத்து குவியல் குவியலா கிடக்கிறத நான் பார்த்தேன். நீ என்னத்தை பார்க்கிறாய்? அதை பார்த்துட்டு நான் அழுதுட்டே இருந்தேன். அவ்வளவுதான், மை மினிஸ்ட்ரி சேஞ்ச்ட். என் ஊழியம் மாறிட்டு. சத்துருனுடைய பிரசன்னத்துல கெட்ட சொப்பனம் பார்க்கிறேன், பாம்பு பார்க்கிறேன், நாய் பார்க்கிறேன், யானை பார்க்கிறேன்னு சொல்றவங்க மத்தியில சத்துருக்களுக்கு முன்பதாக இப்படிப்பட்ட தரிசனங்களை நீங்க பார்த்துட்டீங்கன்னா that's it. இன்னைக்கு இங்க இருக்கிறவங்கள 70% பேரு ராத்திரி படுத்தாலே நமக்கு கெட்ட சொப்பனம் தானே வருது. நம்ம ஒத்துக்கிட்டாதான் வானம் இடிஞ்சு விழுந்துருமே ஐயா. நம்ம ஒத்துக்கிட மாட்டோம், அமைதியா இருக்கும். பிரியாணி சாப்பிடும்போது மட்டும் வாய் திறக்காதீங்க என்ன. அப்ப சத்துருக்களுக்கு முன்னாடி தான் நம்ம வாழ்றோம். ஆனா நீங்க எண்ணத்தை ரொம்ப முக்கியம். புரியுதுன்னு சொல்றவங்க கையசைச்சு ஆமென் சொல்லுங்க. சகரியா 3வது அதிகாரம். ரைட், சீக்கிரம். சகரியா 3:1 ப்ளீஸ். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பதாக நின்றான். நல்ல கவனிங்க, அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பதாக நின்றான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அந்த பிரசன்னமும் இருக்கு. ஆமா, அவரு கர்த்தருடைய தூதனுக்கு முன்னாடி நிற்கிறாரு. இவனும் அவனை குற்றம் சாட்டுறதுக்கு அவனுடைய வலது பக்கத்துல வந்து நிற்கிறான். அப்போ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இங்கேயே வந்துட்டான்னா அவன் எங்க இருக்க மாட்டான். நீங்க இப்படி இந்த சந்தனத்துல சிலுவை போட்டெல்லாம் அவன் வந்துடுவான் உள்ள. புரியுதா உங்களுக்கு? இந்த சந்தனத்துல சிலுவை போட்டு ஸ்தோத்திரம் எல்லாம் போட்டாலும் உள்ள வந்துருவான். அதெல்லாம் இல்ல, தேவ பிரசன்னத்திலே வந்து நிற்கானே மாப்பிள்ள. புரியல உங்களுக்கு? தேவ பிரசன்னத்திலே வந்து அழகா நிற்கிறான். அவன் ஆண்டவர்கிட்டே அவனை குறை சொல்ல முடியும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பதாக வந்து நின்றான். அவனும் அவனை குற்றம் சாட்டுறதுக்கு வந்து நின்றான். இப்ப இவனுக்கு வேற வழியே இல்லை. சகரியா என்கிற ஆசாரியனுக்கு வேற வழியே. என்ன, இந்த பிரசன்னம் என்னை எவ்வளவு ஆக்கிரமிக்குதோ அதே போல இந்த பிரசன்னமும் என்ன ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. ஜஸ்ட் இமேஜின். ஒரு பக்கம் இந்த பிரசன்னத்தை நோக்கி நாம் போறேங்க, மறுபக்கம் இந்த பிரசன்னம் என்ன பின்தொடர்ந்து வருகிறது. ஓ, தாவீது சொன்ன மாதிரி, நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீர், பாதாளத்துக்கு இறங்கினாலும். அது இவனுக்கும் பொருந்து போலதான் தெரியுது. என்ன, அப்படித்தான் இவன் தாம் பிரச்சனைக்காக ஆண்டவருக்கு முன்னாடி போய் நிற்கிறாருங்க. அவனும் தேவனுடைய சந்நிதியிலே இந்த பிரசன்ஸ் ஆஃப் காட்னு போட்டிருக்கு. தேவனுடைய பிரசன்னத்திலே அவனும் அவனை குற்றம் சாட்டுறதுக்கு வந்து. நல்ல கவனிங்க, நான் சத்துருவை மிகப்படுத்தி பேசல. ஆனா நாம் அன்றாட வாழ்க்கையில் இந்த பிரசன்னத்தை விட இந்த பிரசன்னத்தை அதிகம் உணர்வதனுடைய காரணங்களை நம்ம பார்க்கிறோம். உண்மையா இல்லையா சொல்லுங்க?
இந்த வாரம் ஃபுல்லா வீட்டுக்கு போயிட்டு கர்த்தர் என்ன பேசினார்னு கேளுங்க. கர்த்தர் பேசுனதெல்லாம் இந்த பக்கம் எழுதுங்க. பிசாசு பேசினா எழுதுங்கன்னா பேப்பர் தெரியும், எக்ஸ்ட்ரா அடிஷனல் சீட் வாங்கும். அடிஷனல் சீட் தாங்க. நிறைய பேசியிருக்கான் அவன். நான் சொல்றது பொய்யா உண்மையா? உண்மை. ஏன்னா அவன் தான் சாவுன்னு சொல்லுவான், அவனை கொலை செய்யன்னு சொல்லுவான், அவட்ட பேசாதன்னு சொல்லுவான். ஆனா இவர் என்ன பேசுறாரு? அவர் பேசுறது கேட்க மாட்டேங்குது. ஏன்னா அவன் இந்த பிரசனத்தை விட இந்த பிரசனம் தான் அதிகமா நம்மள ஆக்கிரமிக்குது. சாத்தானும் வந்து நின்றான். இப்ப சகரியா என்ன செய்யணும்? இந்த சத்துருவனுடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிற உலகத்துல நான் எப்படி வாழ போறேன்? சகரியா ஒரே ஒரு முடிவெடுத்தார். வாசிங்க சகரியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்ன முடிவெடுத்தார்? யோசுவாவினில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய். நல்ல கவனிங்க. எத்தனை சாத்தானுடைய பிரசன்னம் வந்தாலும் நான் கர்த்தருக்கு முன்னாடி நான் நிற்பேன். இந்த பிரசன்னத்தின் நடுவிலும் அந்த பிரசன்னத்துக்கு முன்னாடி நான் நிற்பேன். கவனிங்க, நான் தெளிவா இந்த கூட்டத்துக்காக ஆயத்தப்படும் போது ஆவியானவர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை, இந்த சாத்தானுடைய பிரசன்னம் நிறைந்திருந்தாலும் இவர்கள் எனக்கு முன்பதாக வந்து நிற்க சொல். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எனக்கு ஏதோ எக்ஸ்ட்ரா 500 ரூபாயெல்லாம் கிடைக்காதுன்னு 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசினா நானும் ஊருக்கு போகணும், நான் 6 வேலுக்கு போகணும். அதனால உங்களை விட எனக்கு தான் நேரம் ஆகுது. ஆனால் ஊழியம் செய்ய தானே வந்திருக்கோம். கையை சச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். இல்லைன்னா கல்யாண வீட்டில் மொய் எழுத வந்திருக்கீங்களா? ஒரு குறிச்ச நேரம் வரும்போது சடார்னு முடிச்சிரும். உண்மைதான். சத்துருக்கு முன்பதாக தான் நாங்க நிக்கிறோம். சத்துருனுடைய பிரசன்னம் தான் எங்களை சூழ நிற்குது. ஆனா நான் ஒண்ணு செய்ய போறேன். இதுக்கு முன்னாடி நிற்காம இதுக்கு முன்னாடி நிற்க போகிறேன். அவருக்கு முன்னாடி நான் நிற்க போகிறேன். அவருக்கு முன்னாடி நிற்க போகிறேன். அவன் வந்து பக்கத்துல நிற்கிறாங்கிறதுக்காக நான் அவன் பக்கம் திரும்ப போகிறது இல்லை. தூதனுக்கு முன்பதாக அவன் நின்று கொண்டிருந்தான். தூதனுக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்தான். இந்த 14வது வருஷத்துல சபையாரா, விசுவாச பிள்ளைகளா, குடும்பங்களா நாம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இந்த சத்துருனுடைய பிரசன்னம் பெருகி போனாலும் நாங்கள் கர்த்தருக்கு முன்பதாக நிற்போம். நாங்கள் கர்த்தருக்கு முன்பதாக நிற்போம். நாங்கள் கர்த்தருக்கு முன்பதாக stood before God. சீக்கிரமா என்ன நடந்தாலும் இத சொல்லுங்க தங்கச்சி, சொல்லுங்க. என்ன நடந்தாலும் நான் கர்த்தருக்கு முன்னாடி நிற்பேன். என்ன தப்பு நடந்துட்டாலும் பரவாயில்லை. என் வஸ்திரம் அழுக்காயிட்டா பரவாயில்லை. நான் ஒரு பொய் சொல்லிட்டேன்னா பரவாயில்லை. குடும்பத்துல சண்டை போட்டுட்டேன்னா பரவாயில்லை. நான் திரும்பவும் கர்த்தருக்கு முன்னாடி வந்து நிற்பேன்னு சொல்லுங்க. இந்த சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படு. நீங்க இதை ஆயத்தப்படுத்தும் போது எனக்கு ஆவியானவர் என்ன சொன்னார் தெரியுமா? இது பேசுறதுக்கும் எனக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள், ரியல் டைம் நடைமுறை. I am having the WhatsApp message. நான் உங்களுக்கு காட்டுறேன். நேற்று ராத்திரி 1 மணி இருக்கும். என்ன நேசிக்கிற ஒரு குடும்பம் 1 மணிக்கு 17 நிமிஷத்துக்கு மேல வாய்ஸ் மெசேஜ் போட்டு அழுகுறாங்க. 2 ஆம்பளை பையங்க. ஒரு பையன் கீழ்ப்படியாம தன்னுடைய 2வது பையனை அடிச்சுட்டான். அடிச்சோன்னு அம்மாவுக்கு தாங்க முடியல. சின்ன பையனை போய் அடிச்சுட்டானேன்னு சொல்லி அவங்க அம்மா அவனை ஜஸ்ட் கழுத்தை பிடிச்சி தள்ளிட்டு துப்பிட்டாங்க. செத்து போடா எதையாவது சாப்பிட்டுன்னு, சின்ன பையனை அடிச்சதுனால. அதெல்லாம் உள்ள முடிஞ்சது. ஆனா முடிச்சுட்டு அவங்க சொல்றாங்க, என்கிட்ட அழுகுறாங்க, இனி நான் எப்படி ஆண்டவர் சமூகத்துக்கு போவேன்? இனி நான் எப்படி? என் பையனை துப்பிட்டேன் பிரதர், என் பையனை கழுத்தை பிடிச்சிட்டேன், என் பையனை செத்து போன்னு சொல்லிட்டேன். இனி நான் ஏசப்பாவை எப்படி துதிப்பேன்? இந்த சத்துருக்கு முன்னாடியும் மறுபடியும் இது பிசாசுடைய தந்திரம். எத்தனை தடவை ஏ சத்துருவே, எனக்கு விரோதமா சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் என் தேவன் வெளிச்சமாக இருப்பான். இன்னைக்கு அநேகர் என்னைக்கோ நடந்த சண்டை, என்னைக்கோ நடந்த பிரச்சனை, என்னைக்கோ செய்த தவறுகள் உன்னை மறுபடியும் சத்துருவனுடைய பிரசன்னத்துக்குள்ள இழுத்துட்டு போக விடாதீங்க. அவன் பின்னும் தூதனுக்கு முன்பதாக கொஞ்ச நேரம் கைகளை தட்டுங்கள். என்ன நடந்துட்டாலும் பரவாயில்லை, என்ன நடந்துட்டாலும் பரவாயில்லை. தூதனுக்கு முன்பதாக அவன் நின்று கொண்டிருந்தான். குடும்பத்தில் நடந்த சண்டை மறுபடியும் உங்களை என்ன சொல்லும்?
சண்டை போட்டல்ல, நீ அப்ப இந்த பிரச்சனத்துக்கு போயிருன்னு சொல்லும். கெட்ட வார்த்தை பேசிட்டல்ல, ஊழியத்துக்குன்னு வந்துட்டு துன்மார்க்கமா போயிட்டல்ல, வேண்டாம். அழுக்கு வஸ்திரம் தரித்தாலும் என்னை அழைத்தவருக்கு முன்னாடி நான் என்ன கொன்று போட்டாலும் அவர் கொல்லட்டும். ஆனா நான் சொல்லட்டா, இவர்கிட்ட வந்துட்டீங்கன்னா இவர் விட மாட்டார். கொஞ்சம் கண்ணு போடுங்களே, எனக்கு தெரியும் யாருக்கு பேசுறான்னு. கொஞ்சம் வாயத்திறங்க. எஸ், இந்த சத்துருக்களுக்கு முன்னாடி நான் என் ஸ்தானத்தை கண்டுபிடிப்பேன். என் தலையில என்ன ஊற்றப்படுகிற ஒரு இடம் உண்டு. என் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுங்க. ஜபிக்கிறீங்களா தங்கச்சி? என்னைக்கோ ஒரு நாள் நீ தவறி இருக்கலாம். தவறுனது சரியில்லதா, ஆனாலும் நீ அழுக்கு வஸ்திரம் தரிச்சாலும் நீ ஏன் முன்னாடி வந்து நில்லுன்னு சொல்றாரு. இந்த சத்துருக்களுக்கு முன்னாடி மட்டும் முழங்கால் போட்டுறாத. பயத்திரங்க சபையோட ஆண்டவர் பேசுறார். தேவ பிரசன்னம் பலத்து கொண்டே இருக்கிறது. தேவ பிரசன்னம் பலத்து கொண்டே இருக்கிறது. சில வாலிபர்களை சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கிறார். சில வாலிப பிள்ளைகள் முடிவெடுக்க முடியாம இருக்கிறீங்க. இல்ல, நீ என்ன வஸ்திரமா இருந்தாலும் பரவாயில்லை, ஏன் முன்னாடி முழங்கால் போடு. இந்த வார்த்தைய சொல்லி முடிக்கிறேன். இந்த வார்த்தையை ரிங்காரமிடுகிறது போல சொன்னா, என் பிள்ளைகளை ஏன் முன்னாடி முழங்கால் போட சொல்லு. குடும்ப சண்டையா பரவாயில்லை, கடன் வாங்கிட்டீங்களா பரவாயில்லை, தேவனுக்கு துரோகம் பண்ணிட்டீங்களா பரவாயில்லை, அழுக்கு வஸ்திரம் தரிச்சாலும் பரவாயில்லை, முன்னாடி வந்துருங்க. தங்கச்சி முன்னாடி வந்துருங்க. அவருக்கு முன்னாடி முழங்கால் போட்டுருங்க. பேதுருவே, உன் முன்னாடி திரளான மீன்கள் கிடக்கலாம், ஆனா மீன்களுக்கு முன்னாடி அல்ல, உனக்கு முன்னாடி ஒரு ரட்சகர் நிற்கிறார். அவருக்கு முன்னாடி நீ முழங்கால் படியிடு. உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்ற வல்லமை உடையவன். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். தேவன் தான் தொடரும். தேவன் தான் உங்களை சந்திக்கணும். அப்பா கவனிங்க. நிறைய பேர் என்ன செய்துறோம், நல்லா போட்டிருந்த ட்ரெஸ் அழுக்காயிற்று, துரோகம் பண்ணிட்டோம், உலகத்தால கரப்பட்டுட்டோம், உலகத்தால ஏதோ பாதிக்கப்பட்டுட்டோம், அதனால ஒண்ணு செய்யலாம், சத்துருவும் வந்து நிற்கிறான்ல, அதுவும் கூட போயிடலான்னு போயிட கூடாது. கவனிங்க அண்ணே, பின்பும் தூதனுக்கு முன்பதாக முழங்கால் படிக்கிட்டான். 4வது வசனம் வாசிங்க சீக்கிரம். அவன் தனக்கு முன்பதாக நிற்கிறவனை நோக்கி, நல்ல கவனிங்க, யாருக்கோ பேசுறாரு. என்ன, நீ என் முன்னாடி வந்து நின்ன ஒரே ஒரு தகுதியினால உன் வஸ்திரத்தை நான் மாற்ற சொல்றேன். உன் வஸ்திரத்தை வாசிங்க. பாருங்க, என் முன்னாடி வந்து நின்ன ஒரே காரணத்தினால, சத்துருக்கு முன்னாடி இந்த பந்தியை நீ கண்டுபிடிச்ச ஒரே காரணத்தினால, ஏதா புரியுதுன்னா புரியுதுன்னு சொல்லுங்க. இல்ல, இவ்வளவு அவமானங்கள் மத்தியிலும் என் சமூகத்தை உன்னால கண்டுபிடிக்க முடியும்னா, உன் வஸ்திரத்தை நான் நீக்கி உன் அக்கிரமங்களை உன்னை விட்டு அகற்றி சிறந்த வஸ்திரங்களை, ஃபெஸ்டிவ் ரோப்ஸ், சிறந்த வஸ்திரங்களை அவனுக்கு தலைப்பாகை வைத்து அவன்கிட்ட சொல்றாரு, நீ இனி என் வழியை காத்து என் காவலில் நடந்தால் இங்கே உலாவுவதற்கு உனக்கு அனுமதி கொடுப்பேன். இந்த சத்ருவனுடைய பிரசன்னத்தின் மத்தியிலும் உன்னால என் சமூகத்தில் மறுபடியும் வந்து நிற்க முடியுமானா? எத்தனை பேர் கை உயர்த்த போறீங்க? முதல்ல சொன்னாரு, இந்த சத்துருக்களுக்கு முன்னாடி உன்னால சரியானதை பார்க்க முடியுமானா? இப்ப சொல்றாரு, இந்த சத்துருக்களுக்கு முன்னாடி உன்னால சரியா என் முன்னாடி வந்து நிற்க முடியுமானா? கதை கேட்க கூடாது ஐயா. கதை கேட்டதெல்லாம் முடிஞ்சது. என்ன கதை கேட்கக்கூடாது. பிரசங்கம் கேட்டுட்டு கதை கேட்டுட்டு கை தட்டிட்டு சாப்பாடு தின்னுட்டு ஏப்பம் விட்டுட்டு போறதுக்கு நம்ம வரல.
சாதிக்கணும், இல்லைன்னா செத்துறணும். அதுதான் எனக்கு. உங்களுக்கு உங்க கதை என்ன எனக்கு தெரியல. நான் அப்படிதான் சொல்றேன். ஒண்ணு இல்லை, வாழணும் உமக்காக, இல்லைன்னா எடுத்துருங்க. இல்லைன்னா பைபிள் தூக்கக்கூடாது அண்ணே, பைபிள் தூக்கக்கூடாது. அவருக்கும் துரோகம் செய்துட்டு எல்லாத்துக்கும் துரோகம் செய்துட்டு வாழக்கூடாது. இனி அப்படிப்பட்ட காலம் கிடையாது. வாலிப பிள்ளைங்களுக்கு நான் சொல்றேன், நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கிறீங்க, நல்லது, நைஸ். ஆனா இவ்வளவு சூழ்நிலைகளிலும் கேன் யூ ஃபைண்ட் மை பிரசன்ஸ் ஆண்டவர் கேட்கிறார். ஹாஸ்டல்ல பக்கத்து ரூம்ல சினிமா ஓடுங்க, பக்கத்து கட்டில லேப்டாப்ல படம் ஓடும். அந்த டைம்லயும் தேவ பிரசன்னத்தை என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது. இங்க 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 சினிமா பாட்டு கேட்கும், இங்க அந்நிய பாஷை பேசுவேன். அவர் சொல்லுவாரு, உன் வஸ்திரத்தை மாற்றாம யார் வஸ்திரத்தை நான் மாற்றுவேன்? இந்த சத்தமே இல்லாத ஒரு உலகத்துல இனி வாழ முடியுமா? இனி ஒரு பஸ்ல சினிமா சத்தம் கேட்காம நீங்க போக முடியுமா சொல்லுங்க? பேக்கரிக்கு போனா சினிமா, எங்க போனாலும் சினிமா. ஹாஸ்பிட்டலுக்கு போனா பாட்டு, போத்தீஸுக்கு போனா பாட்டு, எங்க போனாலும் சத்ருவனுடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிற இடத்துலையும் ஐ கேன் ஃபீல் யூ லார்ட். என்னால உங்களை அனுபவிக்க முடியுது. இவ்வளவு அழுக்கு என் மேல பட்ட பிறகும் என்னால உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்க முடியும்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ அத்தனை பேருடைய வஸ்திரத்தையும் இன்னைக்கு ராத்திரி மாற்றி அனுப்புவேன்னு வாக்கு பண்ணி இருக்கிறார். அது எத்தனை அழுக்கா இன்னைக்கு சில வாலிப பிள்ளைகளுடைய வஸ்திரத்தை அலங்கார வஸ்திரமாய் கைகளை தட்டுங்க பார்க்கலாம். கொஞ்ச நேரம் நிக்க முடியும். எத்தனை பேர் சொல்றீங்க நிக்க முடியும்? என்னால முடியும். இந்த ஒரே ஒரு குவாலிபிகேஷன் இந்த 14வது வருஷம் நீங்க காட்டிருக்க பாஸ்டர். நான் திரும்ப நான் உன்னையும் கூட்டவில்லை, உன்னையும் குறைக்கவில்லை. இந்த சத்துருக்கள் மத்தியில சரியானதை என் பிள்ளைங்களால பார்க்க முடியுமா? நான் தீவிரமா நடப்பேன். இவ்வளவு பிரச்சனை பக்கத்துல சத்துரு வந்து நின்ன பிறகும் என் சமூகத்துல வந்து அவனால திரும்ப நிற்க முடியுமா? ஆதியாகமம் 18:22 பின்னும் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பதாக வந்து நின்று கொண்டிருந்தான். 100 வயசு வரைக்கும் பிள்ளை இல்லைங்க. பிள்ளை இல்லாதவனுக்கு பிள்ளைய தருவேன்னு சொல்லிட்டார். பிள்ளைய தருவேன்னு சொன்ன பிறகும் பின்னும் கர்த்தருக்கு முன்பதாக வந்து நின்று கொண்டிருந்தான். இந்த உலகத்துல எந்த நன்மை வந்தாலும், நன்மை வராமல் போனாலும் நான் கர்த்தருக்கு முன்னாடி நிற்பேன் அப்படிங்கிற ஒரே ஒரு பொருத்தனை பண்றேன்னு சொல்றவங்க கை உயர்த்தங்க பார்க்கலாம். எல்லாரும் நீங்க உயர்த்தணும்னு அவசியம் இல்லை. நான் பேசுறது ஒருவேளை உங்களுக்கு கடினமா தெரியலாம், மரியாதை குறைவா பேசுறேன்னு தோணலாம். ஆனா தேவனுடைய ஆவியை பெற்ற ஜனம் யாராவது இங்க இருந்தீங்கன்னா கர்த்தருடைய பாரம் உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கரங்களை உயர்த்துங்களே. ஆதாம் ஏவாள் செய்த தப்ப நீங்க செய்திடாதீங்க. காயின் செய்த தப்ப நீங்க செய்யாதீங்க. ஆதியாகமம் 3:8 அவர்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு விலகி ஓடினாங்க. ஆதியாகமம் 4:14 தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடினான். அவன் நிலையற்றவனாய் மாறி போனான். அவன் பயிரிட்ட எல்லாம் சபிக்கப்பட்டது. சத்துருக்களுக்கு முன்பாக கவனிக்கிறீங்களா? பைபிள்ல சத்துருக்களை சந்திக்காத யாருமே கிடையாது. ஆனா அவ்வளவு பிரசன்னத்திலையும் அவங்க கர்த்தருக்கு முன்னாடி வந்து நின்றாங்க பாத்தீங்களா? அதுதான் சத்துருனுடைய பிரசன்னம் நிச்சயமா இந்த பூமியில இருக்கிறது. வேகமா ஜெபிப்போம். இவ்வளவு சத்துருக்கள் மத்தியிலும் என்னால சரியானதை பார்க்க முடியுது. இவ்வளவு சத்துருக்கள் மத்தியிலும் என்னால கரெக்டா ஆண்டவருக்கு முன்னாடி வந்து முழங்கால் போட முடியுது சொன்னால், உங்களை தெரிந்து கொண்ட கர்த்தர் சாத்தான கடிந்து கொள்றதை நீங்க பார்க்க முடியும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக நிறைய பேசணும். என் உள்ளத்துல நிறைய வார்த்தைகள் ஆண்டவர் இன்னைக்கு சாயங்காலம் வைத்ததை நான் உணர்ந்தேன். இவ்வளவு போராட்டத்துக்கு பிறகும் என் வாலிப பிள்ளைகளால என் முன்னாடி வந்து நிற்க முடியுமானா இவங்க சரித்திரத்தை மாற்ற நான் சும்மா சொல்லலைங்க. விழுந்து போனவங்களுக்கும் இந்த உலகத்துல விழாதவங்க யாரு? இந்த உலகத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில செயல்பட முடியாத போனவங்க யாரு?
ஜெப வாழ்க்கையில தவறாதவங்க யாரு சொல்லுங்க? பரிசுத்தத்துல அல்லது தாழ்மையில தவறாதவங்க யாரு? பொய் சொல்லாம இருந்தது யாரு? எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல தவறோம். ஆனா சிலர் இன்றைக்கு நிலை நிற்கிறதுக்கு காரணம் அவங்க சத்துருக்கள் மத்தியிலும் மறுபடியும் தூதனுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. That is the secret. சிலர் பின்வாங்கி போயிடுறாங்க. காயின், ஆதாம், ஏவாள். எனக்கு அருமையானவர்களே, சத்துருக்களுக்கு முன்பாக சொல்லுங்க, சத்துருக்களுக்கு முன்பாக. வாசிக்கலாம் நியாயாதிபதிகள் 14 அதிகாரம் 15. ஜெபிப்போம். நியாயாதிபதிகள் 14:15. இல்ல ஃபஸ்டூரி அல்லா காட்டஸ். 7ஆம் நாளிலே 7ஆம் நாளிலே அவர்கள் சிம்சோனுடைய பெண் ஜாதியை பார்த்து, உன் புருஷன் அந்த விடுகதையை எங்களுக்கு விடுவிக்கும்படிக்கு அவனை நயம் பண்ணு, இல்லாவிட்டால். நல்ல கவனிங்க. pressure from the presence of evil. சத்துருனுடைய பிரசன்னத்திலிருந்து வரக்கூடிய ஒரு அழுத்தம் நமக்கு தேவை. சிம்சோனுக்கு ஒரு பெண்ணோடு நிச்சயதார்த்தம் நடந்தது, ஆமாவா? நடந்த உடனே அவன் எல்லாருக்கும் 7 நாள் என்ன செய்யறான்? விருந்து வைக்கிறான். விருந்து வைக்கிற இடத்துல சிம்சோன் சொல்றான், அந்த பெண் ஜாதியினுடைய 30 சிநேகிதர்களை விருந்துக்கு கூப்பிட்டு இருந்த இடத்துல அவன் சொல்றான், நான் ஒரு விடுகதையை உங்களுக்கு விடுவிப்பேன், அந்த விடுகதையை நீங்க எனக்கு சொல்லணும். சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு 30 வஸ்திரத்தை, 30 மாற்று வஸ்திரத்தை, 30 துப்பட்டியும் தர்றேன்னு சொன்னான். ஒருவேளை நீங்க அதை விடுவிக்காம போனா நீங்க எனக்கு தரணும். நான் நீங்க விடுவிக்கலன்னா நீங்க எனக்கு தரணும். விடுவிச்சுட்டா நான் உங்களுக்கு 30 மாற்று வஸ்திரத்தையும் 30 துப்பட்டிகளையும் தர்றேன். இப்ப அவங்க அந்த விடுகதையை விடுக்கிறதுக்கு போராடுறாங்க. ஆனா அவங்களால என்ன செய்ய முடியல. அப்ப உடனே சிநேகிதர்களா இருந்தவர்கள் இப்ப சத்துருவா மாறுறாங்க. புரிஞ்சதுன்னா புரிஞ்ச மாதிரி சொல்லுங்களேன். சிநேகிதர்களா தானே சாப்பிட வந்தாங்க, இப்ப யாரா மாற்றாங்க? நீ இதை அவன்கிட்ட கேட்டு வாங்கலன்னா நான் உன்னையும் உன் வீட்டாரையும் சுட்டரித்து கொண்டு விடும். சத்துருக்கள், சிநேகிதர்கள் சத்துருக்களாய் மாறின உடனே அவ்வளவு நேரம் சாதாரணமாய் வாழ்ந்தவள் இப்ப போராட தொடங்குகிறாள். சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரத்தை நிரம்பி. நான் சொல்லி முடிக்கிறேன் வேகமா, இது ரொம்ப முக்கியம். சபையோட ஆண்டவர் பேச விரும்புறா. இந்த பிரஷர் அவளுக்குள்ள வந்த உடனே அவ 7 நாள் விருந்த மறந்துட்டா, 7 நாள் சாப்பாட மறந்துட்டா. மறந்து ஓயாமல் சிம்சோனை அலட்டி கொண்டே இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அந்த விடுகதை விடுக்கணும், எனக்கு அந்த விடுகதை விடுக்கணும். வாசிங்க நியாயாதிபதிகள் 14:15. தொடர்ந்து 7ஆம் நாளிலே அடுத்த வார்த்தை நல்ல கவனிங்க. எங்களுக்குள்ளவே பறித்துக் கொள்ளவா எங்களை? அடுத்த வார்த்தை அழுது. நல்ல கவனிங்க, அழுது. இந்த வார்த்தையை சொல்லுங்களேன், அழுது. சத்துருக்கள் நம்மை நிறைய நேரங்களில் செயல்பட வைக்கிறார்கள். சத்தமா சொல்லுங்களேன், செயல்பட வைக்கிறார்கள். சத்தமா சொல்லுங்க, செயல்பட வைக்கிறார்கள். வாசிங்கடே. நீ என்னை நேசியாமல் அதற்கு அவன் என் தாய் தகப்பனுக்கும் அதை விடுவிக்கவில்லையே என்றான். நல்ல கவனிங்க. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, என் தாய் தகப்பனுக்கும் இதை விடுவிக்கலையேன்னா அவளை லிபரல் பண்றான். கவனிங்க, அம்மா அப்பாவுக்கே நான் சொல்லல, நீ என்ன கேட்கறது? ஆனா அவ என்ன செய்யறா? அந்த பிரஷர் அவளை அழுத்த. வாசிங்கன்னு தொடர்ந்து. விருந்துண்ட 7 நாளும் அழுது கொண்டே இருந்தாள். 7ஆம் நாளிலே அதை விடுவித்தான். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களே.
சத்துருக்களுக்கு முன்னாடியும் உங்க பாத்திரத்தை ஆண்டவரால நிரம்பி வழிய வைக்க முடியும். இந்த ஒரு வார்த்தையை அழுத்தம் திருத்தமா சொல்லி நாம ஜெபிக்க போறோம். இந்த சத்துருக்கள் இல்லைன்னா நம்மளால செயல்படவே முடியாது. சத்தமா சொல்லுங்க, செயல்படவே முடியாது. அது தொழிலா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், சத்துருக்கள் நமக்கு தேவை. அந்த பிரஷர் தான் அவளை அந்த பதிலை வாங்க வைத்தது. 7ஆம் நாளிலே அவன் அவளுக்கு அதை விடுத்தான். கை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்களே. வசனம் வாசிச்சா நேரம் போயிடும். தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ராத்திரி நேரத்தில் எப்படி ஜெபிச்சாங்க தெரியுமா? ராஜாவினிடத்தில் ஒரு கட்டளை வெளிப்பட்டது. சொப்பனமும் சொப்பனத்துக்கும் அர்த்தம் சொல்லாத ஞானிகள் எல்லாரையும் வெட்டி கொலை செய்யுங்கள் என்று சொன்ன போது அந்த சத்துருக்களுடைய நெருக்கம் அவனையும் தன் சகோதரர்களையும் ராம் முழுவதும் ஜெபிக்க வைத்தது. ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடுங்க பார்க்கலாம். இந்த வருஷம் இந்த சத்துருக்களுக்கு முன்பதாக நீங்கள் உங்கள் பந்தியை கண்டுபிடிக்க கொஞ்சம் வாயை தராங்க. உங்க தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்பட உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். யோசிச்சு பாருங்க சகோதரி, உன்னை ராத்திரி நேரத்தில் ஜெபிக்க வைத்தது எது தெரியுமா? தேவ பிரசன்னம் மட்டுமில்ல, சத்துரு உனக்கு எதிராய் போட்ட சதி திட்டங்கள். வாயை தரங்க, இன்னும் அமைதியா இருக்க கூடாது. பைபிள்ல மூடிக்கோங்க. இயேசுவின் நாமத்தில் உன்னை ராஜ அரண்மனைக்குள்ளே நுழைய வைத்தது எது தெரியுமா? நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் மரிப்பீர்கள், செத்து போவீர்கள் என்று சொன்ன ஒரு செய்தி அவளை உள்ளே பிரவேசிக்க வைத்தது. தாதிமார்களோடு ஜெபிக்க வைத்தது. 10 வெள்ளி காசுல ஒரு வெள்ளி காசு காணாமல் போன போது எது அவளை தேட வைத்தது? ஒரு அழுத்தம் நமக்கு தேவை. ஒரு அழுத்தம் நமக்கு தேவை. இந்த வேர்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி ஆண்டவர் வெறுக்கல, ஆனா உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறார். அழுத்தம் கொடுக்கிறார். இந்த தூத்துக்குடி பட்டணத்தில் யாருக்கு விடுவிச்சாலும் சரி, விடுவிக்கலனாலும் சரி, 30 வருஷ சபைக்கே நடக்கலையே, 30 வருஷ சபைக்கு நடக்கலன்னா பரவாயில்ல, எங்களுக்கு நடக்கணும். வாயை தரங்க. 12 வருஷம் விசுவாசியாகிய எனக்கே அந்த கிருபை வரம் கிடைக்கலையே, 2 வருஷம் தானே ஆச்சு, நீ என்ன வரம் கேட்கிறேன்னு யாராவது சொல்றாங்களா? இல்ல இல்ல, அலட்டுங்க அலட்டுங்க. தேவ சமூகத்தை முழங்கால் படிக்கிறவங்க முழங்கால் படிக்கலாம். வாயை தரங்க. வேகமா வெடிக்க பார்க்க கூடாது. உங்க சத்தங்கள் உயர்த்தப்படட்டும். உங்க சத்தம் உயர்த்தப்படட்டும். அடுத்த 2 நிமிஷம் வேகமா ஜெபிக்க போறீங்க. கண்ணை மூடுங்க அண்ணே, கண்ணை மூடுங்க. நீங்க கர்த்தரை தேடி வந்த ஆளுன்னா உங்களால ஜெபிக்காம இருக்க முடியாது. ஒரு ஊருக்கு போறீங்க, ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கிறீங்க, 9:15 பஸ் வரலன்னா 10:30 மணி வரைக்கும் வெயிட் பண்றது இல்லையா? வாயை திறங்க. தேவ சமூகத்துக்கு நீங்க கொடுக்கிற முக்கியத்துவம் ரொம்ப முக்கியம். கடமைக்காக வராதீங்க. வாயை திறங்க. எஸ், சத்துருக்களுக்கு முன்பாக in the presence of your enemies, தங்கச்சி, இந்த அழுத்தம் உனக்கு தேவை. இந்த அழுத்தம் இல்லாததுனாலதான் நிறைய பேரால ஜெபிக்க முடியல. இந்த அழுத்தம் வந்தாதான் சபை ஜெபிக்கும். சவுல் என்கிறவன் சபையை துன்பப்படுத்தணும், சபை ஜெபிக்கும். இந்த அழுத்தம் தேவை. இன்னைக்கு ராத்திரி சொல்றாரு, இந்த அழுத்தம் சில பிள்ளைகளை பிரேயர் வாரியரா மாற்ற போகுது. இந்த அழுத்தம் சிலரை வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள வைக்க போகுது. இந்த அழுத்தம் மறைபொருளை சுதந்திரிக்க வைக்க போகிறது. எல்லாரும் நினைக்கிறாங்க இந்த அழுத்தத்துல இவ செத்துருவானு. இந்த அழுத்தம் உன்னை உயர்த்த போகுது. கைகளை தட்டும் போது ஆவியானுடைய வரங்கள் ஊற்றப்படுகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. இந்த அழுத்தம் சபையை பெருக வைக்க போது. கைகளை தட்டுங்க. சில வாலிப பிள்ளைங்க, இந்த அழுத்தம் நல்லது தங்கச்சி. உன் பெற்றோர் மூலமா வருகிற அழுத்தம் நல்லது. இந்த அழுத்தம் உன்னை ராம் முழுவதும் ஜெபிக்க வைக்கட்டும். இந்த அழுத்தம், ஐயோ இனி 2 மாசத்துல எனக்கு முடிவு சொல்லியிருக்காங்களே, நல்லது. இந்த அழுத்தம் நல்லது. வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களே வாலிப பிள்ளைங்கள்லாம். சத்துருக்களுடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக உன் கூட சிநேகிதனா இருந்தவன் இப்ப உன்னை சுட்டரிச்சிருவேன்னு சொல்றானா? உனக்கு பணம் தந்துட்டு எப்ப வேணாலும் வாங்கிக்கோன்னு சொல்லுவேன், இப்ப தெருவில் இழுத்து விட்டு உன்னை கேவலப்படுத்துவேன்னு சொல்றானா? நல்லது. அந்த அழுத்தம் நல்லது. உன் முழங்கால்கள் முழங்க போகுது. உன் நாவுகள் அறிக்கை செய்ய
விடாதீங்க, விடாதீங்க. இந்த சபைக்கு அனுகூலமா இருந்தவங்க எல்லாம் எதிராளிகளா மாறினாங்களா? அது நல்லது. சபை செழிக்க போகிறது. மறைபொருள்கள், மறைபொருள்கள் வெளிப்படுகிறது, வெளிப்படுகிறது. ஒரு தடவை இல்லாத அழுத்தம் 14வது வருஷம் சபை மேல வருகிறது. கைகளை தட்டுங்க, வருகிறது. சொன்னாங்கல்ல, சொன்னாங்கல்ல, சொன்னாங்கல்ல 2 மாசம். இது நல்லது. இந்த அழுத்தம், இந்த அழுத்தம், இந்த அழுத்தம் நல்லது. விடாதீங்க, விடாதீங்க. இந்த அழுத்தம் நல்லது. அழுத்தம் நல்லது. அழுத்தம் இல்லப்பா. இன்னும் ஏன் மகளே எனக்கு தேவை. இந்த அழுத்தம் நல்லது. அழுத்தம் நல்லது. இல்லைன்னா முடியாது. இந்த அழுத்தம் இந்த அழுத்தம் நல்லது. 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 விடாதீங்க, 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 விடாதீங்க. ஆவியானவர் இந்த பிரஷரை நானே தர்றேன்னு கர்த்தர் சொல்றார். என்ன என்ன சோம்பேறி வேட்டையாடி பிடித்ததை சமைக்க மாட்டான். ஆனால் ஒவ்வொருவர் மேல தேவ மகிமை, தேவ மகிமை. அழுத்தம் நல்லது. இந்த அழுத்தம் நல்லது. இந்த அழுத்தம் நல்லது. தானியேலே, இந்த அழுத்தம் நல்லது. இந்த அழுத்தம் நல்லது. சாதாரண அழுத்தம் அல்ல. சொப்பனமும் சொல்லணும், சொப்பனத்துக்கு அர்த்தமும் சொல்லணும். ஆனா இந்த அழுத்தம் உன்னை கொலை மண்டபத்துக்குள்ள கொண்டு போவது. இந்த அழுத்தம், இந்த அழுத்தம், இந்த பிரஷர் அக்கினி, அக்கினி மின்சாரத்தை போல ஆவியானவர் ஊற்றப்படுகிறார், ஊற்றப்படுகிறார். கைகளை தட்டுங்க. அநேக வாலிப பிள்ளைங்க அபிஷேகம் பெற்றுக் கொள்றீங்க. புது மகிமை, புது மகிமை, புதிய வல்லமை. நல்ல நல்ல கைகளை தட்டுங்க. இப்ப சொல்லு, நீ என்னத்தை காண்கிற? நீ என்னத்தை காண்கிற? சத்துருவின் பிரசனத்தின் மத்தியில் என்னத்தை காண்கிற? சிலர் சொல்றீங்க வாலிப பிள்ளைகளை பார்க்கிறேன், சிலர் சொல்றீங்க ஜெப வீடுகளை பார்க்கிறேன், சிலர் சொல்றீங்க இடிக்கப்பட்ட அலங்கத்தை பார்க்கிறேன். ஜெபிங்க, 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 ஜெபிங்க. தங்கச்சி, தங்கச்சி, உலகம் முழுவதும் சத்துருடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கும் போது என்னால பார்க்க முடியுதுப்பா, என்னால பார்க்க முடியுதுப்பா, என்னால பார்க்க முடியுதுப்பா, என்னால பார்க்க முடியுதுப்பா, என்னால பார்க்க முடியுது டாடி, என்னால பார்க்க முடியுது டாடி. இவ்வளவு நாள் இச்சைகளை பார்த்தனா, அசுத்தங்களை பார்த்தனா, இப்பொழுது இப்பொழுது அந்த சூறை காற்றுகளிலும் அந்த கடல் அலைகளிலும் கர்த்தரை காண்கிறேன். உணர்வோடு ஜெபிங்க. தகப்பன்மார் சத்தெல்லாம் உயர்த்தப்பட்ட எவ்வளவு நல்லா இருக்கும், எவ்வளவு நல்லா இருக்கும், எவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா உன் சத்துருக்களுக்கு முன்பாக உன் பந்திய, உன் தலை எண்ணெயினால உன் பாத்திரத்தை நிரம்பி வெளியே பண்ண தேவனாயத்தம், தேவனாயத்தம். ஆனா இவ்வளவு பிரசன்னத்தின் நடுவிலும் என்னால 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 வாதுமை மரத்தை அந்த கிளையை பார்க்க முடியுதுன்னு யார் யார் சொல்றீங்களோ அத்தனை பேருக்கும் தீவிரமா காரியம் நடக்க போகுது. சொல்றேன்னு சொல்றவங்க கைகளை தட்டுங்க பார்க்கலாம். எஸ் எஸ் எஸ். புது ஜெப வீடு கட்டப்படுகிறத பார்க்கிறேன், புது
அதிர்ஷ்டங்களை பார்க்கிறேன். அக்கறை விழுகிறது விழுகிறது விழுகிறது. ஒன்னமாய் என்ன பார்க்கிற என்ன பார்க்கிற? ஃபியூச்சரை பாரு, உன் எதிர்காலத்தை பாரு, உன் எதிர்காலத்தை பாரு. பாரு பாரு பாருங்க பாருங்க. கொஞ்ச நேரம் கைகளை தட்டுங்க. என்னத்தை காண்கிறாய் நீ? என்னத்தை காண்கிறாய் நீ? என்னத்தை காண்கிறாய் நீ? என்னத்தை காண்கிறாய்? ஹராபாலாபா பார்க்கறத அப்படியே கர்த்தர்ட்ட சொல்லுங்க. நீ தீவிரமாய் தீவிரமாய் நடப்பிப்பேன். இவ்வளவு இவ்வளவு கரைகள் பட்டாலும், இவ்வளவு கரைகள் பட்டாலும், இவ்வளவு சத்துருக்கள் சூழ்ந்திருந்தாலும் நான் கர்த்தருக்கு முன்னாடி திரும்ப வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமானா? அழுக்கு வஸ்திரத்தை மாற்றி உனக்கு ஒரு புதிய தலப்பாகை வைத்து ஒரு புதிய தரிசனத்தை தந்து இப்ப அனுப்ப கர்த்தர் ஆயத்தம். இந்த அழுத்தம் சிநேகிதனாயிருந்தவர்கள் திடீரென்று சத்துருவாய் மாறி உன்னையும் உன் தகப்பன் வீட்டையும் எரிச்சு போட்டுருவேன்னு சொன்ன பிறகு அந்த சத்துருவுக்கு முன்னாடி அவள் விடுகதையை கேட்கணுங்கிற வைராக்கியம் எனக்கு தெளிவா சொல்றார். சபையே உன்னை நேசிக்கிறார், உன்னை நேசிக்கிறார். கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம், கரங்களை உயர்த்துங்களே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு சின்ன உணர்வு கூட இல்லாம இந்த இடத்தை விட்டு நீங்க போறீங்கன்னா உண்மையிலேயே நான் சொல்றேன், நாம் பரிதவிக்கப்பட்டவர்கள். ஆனா சத்துருக்களுக்கு முன்னாடி சத்துருக்களுடைய பிரசன்னத்துலதான் இந்த உலகமே நிறைஞ்சிருக்கு. எங்க பார்த்தாலும் விமர்சனம், அவமானம், நிந்த, பரிகாசம். ஆனா ஆண்டவர் சொல்லி அனுப்பி இருக்கிறார், இந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளைகளால அக்னிமயமான ரதங்களை, குதிரைகளை பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? இந்த சூழ்நிலையிலும், இந்த சூழ்நிலையிலும் சத்துருக்கள் குற்றம் சாட்டுவதற்கு வந்த இந்த சூழ்நிலையிலும் நல்ல தரிசனங்களை பார்க்க முடியுமா? சத்துரு காண்பிக்கிறத தாண்டி இவர்களால பார்க்க முடியுமா? இவ்வளவு கரைப்பட்ட பின்பு எனக்கு முன்னாடி முழங்கால் படியிட முடியுமா? அவனை கடிந்து கொள்ள நான் ஆயத்தம். ஒரே நாளில் அந்த அக்கிரமத்தை துடைத்து போடுகிற வல்லமாய் இறங்கி வருகிறதற்கு நல்ல கைகளை தட்டி வானம் திறக்கப்படுகிறது, வானம் திறக்கப்படுகிறது. அவரவருக்குரிய வஸ்திரம் இறங்கி வருகிறது. புதிய பாஷைகள், புதிய வரங்கள், புதிய கிருபைகள். இடம் முழுவதும் அக்கினி 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 அக்கினி. நல்ல 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 கை தட்டுங்க.